வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இது ஒரு சிறப்பு அரசியல் அரட்டை. 1967 முதல் 2016 வரை பல்வேறு தேர்தல்கள் நடந்தன. அந்த தேர்தலில் மூன்றாவது அணி என்ற ஒரு அணி தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியது, அந்த அணிகள் வெற்றி பெற்றதா, அந்த அணியின் எதிர்காலம் என்னவாக இருந்தது என்று குறித்து அலசி ஆராய போகிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. அண்டு ஒரு ஏன் கட் ஆஃப் எலெக்ஷனாக 67 எலெக்ஷன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சுதந்திரம் அடைந்து 20 ஆண்டுகள் கழித்து நடந்த தேர்தல் தமிழகத்தில் தொடர்ந்து. அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா தேர்தலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும். நேரு இருந்தார், அதனால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் போட்டி. கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சி, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் தான் இந்தியாவில் கட்சிகள். 67 தான் பிராந்திய கட்சிகள் இந்தியா முழுக்கவே முகிழ்க்க தொடங்குகின்றன. நம்ம தமிழகத்தை பற்றி பார்ப்பதன் காரணமாக தமிழகத்தில் முதன்முறையாக காங்கிரஸ் என்ற அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய சக்தி ஆட்சியை கைப்பற்றுகிறது. அதுக்கு முன்னாடியே கட்சி இருக்குது, எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, பட் அதை வீழ்த்தி கைப்பற்றுகிறது. அதனால் அந்த தேர்தலை ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு நாம் பார்ப்போம். 2 கூட்டணிகள் அந்த தேர்தலில் போட்டியிடுகின்றன. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும். தாங்கள் ஆட்சியை கைப்பற்றிய முதல் தேர்தல் முதல் இன்றைய தேர்தல் வரை கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. திமுக ஜெயிக்குதுன்னு என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருந்தாலும் எந்த தேர்தலிலுமே கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது கிடையாது. இது கருணாநிதிக்கு மிக மிக நன்றாக தெரியும். 67 தான் 67 தேர்தல் மிகச்சரியாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தை உலுக்கி போட்டது. அந்த செகண்ட் லாங்குவேஜ் இந்தியை திணிக்கிறது எதிராக தீக்குளித்தனர் நிறைய பேர். அந்த பின்னணியில் இந்த மொழிப்போரை கையில் எடுத்து ஒரு வீறு கொண்ட இயக்கமாக உருவாக்கியது அந்த முழு பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். அதற்கு முன்னால் ஒரு தத்துவார்த்த இயக்கமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. திராவிடர் கழகத்திலிருந்து இது பிரிந்து வந்ததற்கான காரணம் அந்த திருமணம் மற்றும் சொத்து தகராறு என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. அது வரைக்கும் சண்டையே திராவிட கழகத்தை இவங்களுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கும். பெரியார் நோட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார், அண்ணா எப்படி இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்வது, நாம் செய்யலாமா, பெரியார் இதை இப்படி செய்தார் அப்படி செய்தார்னு பேசிட்டு இருக்கோம். அவர் பதிலுக்கு திட்டுவார். அந்த பின்னணியில் 67 தேர்தல் நடக்கிறது. இன்றைக்கி அந்த தேர்தலில் இருந்த பல கட்சிகள், திமுகவோடு கூட்டணி அமைத்திருந்த பல கட்சிகள் காணாமல் போய்விட்டன. ஒரு சில கட்சிகள் தான் இன்றும் உயிர்ப்போடு இருக்கின்றன. இல்லை, அதில் இன்னொரு சுவாரஸ்யம் இருக்குது. அப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எதிர்கட்சிகள் இந்த 2 கட்சிக்கு தான் போட்டி இருக்கும். இப்போ திமுக ஒரு பிராந்திய கட்சி முதலாக இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக. இப்போ அந்த காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் திமுக கூட்டணியில் இருக்காங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணி, மற்றொரு பக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அணியில் போட்டியிடுகிறது. திமுக அணியில் திமுக 168 சீட்டில் போட்டிடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு அடுத்த கட்சி ராஜாஜியோட சுதந்திரா பார்ட்டி, அவர்கள் 27 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். இன்றைக்கி அந்த கட்சியே இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 22 சீட்டில் போட்டியிடுகிறார்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜேபியோட பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டி 4 சீட்டில் போட்டியிடுகிறார்கள். IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க இன்றைக்கி வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க அப்போலேருந்து. IUML 3 சீட்டு. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் ரயில்வே டிஃபென்ஸ் மினிஸ்டரில் இருந்தார். அவருடைய தலைமையில் சம்யுக்தா சோஷலிஸ்ட் கட்சி என்ற ஒரு கட்சி அப்போது திமுக கூட்டணியில் இருந்தது. அவர்கள் 3 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். ரொம்ப வியப்பூட்டக்கூடிய வகையில் அந்த தேர்தலில் போட்டியிட்ட இன்னொரு கட்சி நாம் தமிழர் கட்சி. சிவந்தி ஆதித்தனார் வச்சிருந்த நாம் தமிழர். சீபா ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்லாம் வாரிசு. தமிழர் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய சீபா ஆதித்தனாரின் கட்சி 4 இடங்களில் போட்டியிடுகிறது. மாப்போசின்னு ஒருத்தர் இருந்தால் தெரியுமா? சிவஞானத்தின் தமிழ் அரசு கழகம் என்ற கட்சி 2 இடங்களில் போட்டியிடுகிறது. 2 சுயேட்சைகள் திமுக ஆதரவு பெற்ற சுயேட்சைகளாக போட்டியிடுகிறார்கள். மற்றொரு புறத்தில் காங்கிரஸ் கட்சி 232 இடங்களில் போட்டியிடுகிறது. 230, ஏன்னா காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சின்றதுனால அப்படி இருந்த கட்சி. நீங்கள் பார்க்கணும், இன்றைக்கி கையில் பக்கெட் தூக்கிட்டு சுற்றுறாங்க பாவத்தை. அப்படி இருந்த கட்சி 230, ஏன்னா ஆட்சியில் இருந்தவர்கள், பக்தவச்சல் முதலமைச்சராக இருந்தால் ஆட்சியில் இருந்த கட்சி. CPI, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. தேர்தல் முடிவுகள் வெளிவருகிறது. 174 இடங்களில் திமுக போட்டியிடுகிறது. இந்த சுயேட்சை எல்லாம் திமுக சின்னத்தில் நின்றவர்கள்லாம் சேர்த்து 174 இடங்களில் திமுக போட்டியிட்டு 137 இடங்களில் திமுக வெற்றி பெறுகிறது.
திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளான சுதந்திரா கட்சி 20 சீட்டு வின்னிங், நான் சொல்கிறதெல்லாம் வின்னிங் நம்பர்ஸு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 11 இடங்கள், 22 இடத்துல போட்டிட்டு 11 இடம். பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டி 4 இடத்துல போட்டிட்டு 4லேயும் வெற்றி. IUML 3 இடத்துல போட்டிட்டு 3லேயும் வெற்றி. சம்யுக்தா சோஷலிஸ்ட் பார்ட்டி 3 இடங்களில் போட்டிட்டு 2 இடங்களில் வெற்றி. திமுக ஆதரவு பெற்ற சுயேட்சைகள் 2 இடங்களில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். எதிரணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 51 இடங்கள், சுயேட்சை 1, CPI 2, ஃபார்வர்ட் பிளாக் 1. அண்டு அப்போது தான் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக ஆட்சியை பிடிக்கிறது. சென்னையில் பெரும்பாலான இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றுகிறது. அந்த தேர்தலில் மிக முக்கியமாக திமுகவோட வெற்றிக்கு உதவியது என்ன கூறு என்று சொல்லுங்கள். இந்திய எதிர்ப்பா? எம்ஜிஆர். இந்திய எதிர்ப்பு ஒரு காரணம். எம்ஜிஆர் பிளேட் அ வெரி கீ ரோல் இன் தட் எலெக்ஷன். திமுகவோட வெற்றிக்கு அடித்தளமிட்டவர் எம்ஜிஆர். இந்த வரலாறு இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இந்த வரலாறை ஏன் பேசவில்லை என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. எம்ஆர் ராதா சுட்டுறாரு தொண்டையில். இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் தேடிங்கன்னா தெரியும், ஒரு பெரிய பேண்டேஜோடு எம்ஜிஆர் இருப்பார். தமிழகம் எங்கும் சுவரொட்டிகள் ஒட்டப்படுகின்றன. அந்த சுவரொட்டிகள் அப்போ சுவரொட்டி தானே, சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு அது சிம்பத்தியை வேவாக மாறி தான் இந்த திமுக கூட்டணியில் நின்ன கட்சிகள்லாம் அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க. திமுக அப்போது 57 முதல் 62 வரை எம்ஜிஆர் நடித்த படங்களை நான் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காஞ்சி தலைவன், தெய்வத்தாய், படகோட்டி, 1000ல் ஒருவன், எங்கள் வீட்டு பிள்ளை, முகராசி, நான் ஆணையிட்டால், பெற்றால் தான் பிள்ளையா போன்ற எம்ஜிஆர் படங்கள்ல எல்லாம் அப்போது வந்து இந்த திமுகவோட அந்த கூறுகள் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்புன்னு இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் திமுகவின் பிரச்சார பாடல்களாகவே பயன்படுத்தப்பட்டன. அன்னைக்கு இந்த அந்த அந்த சினிமாவோடு திமுகவுக்கு இருக்கக்கூடிய உறவு இன்று வரை மாறவில்லை. அது அந்த ஜீன்லேயே இருக்கு போல இருக்குது, அது மாறவில்லை. அண்டு அதற்கு பிறகு நடந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் 76.5% இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கிறது. திமுக தனிப்பட்ட முறையில் அந்த தேர்தலில், அந்த வெற்றி பெற்ற அந்த முதல் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 174 இடங்களில் பெற்ற வாக்கு சதவீதம் 40.69. அதோடு சேர்த்து இவர்களோட கூட்டணி கட்சிகள் வந்து சுதந்திரா பார்ட்டி, மார்க்சிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 10% பெறுகிறார்கள். அதோடு சேர்த்து ஒரு 50% வாக்குகளை பெற்று அன்று ஆட்சி அமைக்கிறது. அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து காமராஜர். ஆமாம், காமராஜர் ஆட்சி அமைக்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த தேர்தல் வந்து 1971. இதற்கு நடுவே தமிழகத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய மாற்றம், அண்ணா அவர்களுக்கு புற்றுநோய் வந்ததுன்றது நமக்கு தெரியும். அமெரிக்கா சென்று சிகிச்சை எல்லாமே எடுத்தார். சிகிச்சை பலனளிக்காமல் ஆட்சி அமைத்த 2வது ஆண்டே அண்ணா அவர்கள் இறந்து விடுகிறார். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யார் அடுத்த சிஎம், நாவல் நெடுஞ்செழியன் என்று எல்லோரும் யோசித்து கொண்டிருந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவோடு 69 அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் 69 முதலமைச்சராக பதவியேற்று அன்று முதல் இறுதி மூச்சு வரை திமுக தலைவர் என்ற அந்த பதவி அவர் விட்டுத்தரவே இல்லை. அண்டு அந்த அப்போது தொடங்கி தொடர்ந்து தமிழக அரசியலை 69ன்னு சொல்லலாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி அண்ணா இருந்தார். 69 தொடங்கி அவர் இறக்கும் வரை தமிழக அரசியலை தன்னை சுற்றி சுழல வைத்து கொண்டிருந்தார். அதற்கு அடுத்த பொதுத் தேர்தல் 67 பொதுத் தேர்தலுக்கு பிறகு அடுத்த பொதுத் தேர்தல் 1971 நடக்கிறது. அந்த தேர்தலில் 3 அணிகள் தமிழகத்தில் தேர்தலை சந்திக்கின்றன. நான் ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து தான் இந்த வெற்றிகளை அடைந்திருக்கிறது என்று சொல்கிறேன். அந்த தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அந்த 71 தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் 2ஆக உடைகிறது. அப்போ தான் இந்திரா காங்கிரஸ் என்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களே. இந்த இந்திரா காங்கிரஸ் என்ற பேர் வருவதற்கு காரணம், 2ஆக காங்கிரஸ் உடைந்தது. ஒரு அணிக்கு இந்திரா காந்தி தலைமை தாங்குகிறார், மற்ற இன்னொரு அணிக்கு காமராஜர் தலைமையில் அந்த அணி பிளவுபடுகிறது. அதை வந்து INCO ஆர்கனைசேஷனல் அமைப்பு காங்கிரஸ் என்ற முறையில் அந்த காங்கிரஸ் கட்சி அழைக்கப்படுகிறது. திமுக அணியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக்கு, பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டி மற்றும் IUML ஆகிய கட்சிகள் திமுக அணியில் போட்டியிடுகின்றன. காமராஜர் தலைமையிலான இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் அணியின் கீழ் காங்கிரஸ், சுதந்திரா பார்ட்டி, சம்யுக்தா சோஷலிஸ்ட் பார்ட்டி என்ற திமுகவோடு கடந்த தேர்தல், அதுக்கு முந்தைய தேர்தலில் போட்டியிட்ட அணிகள் போட்டியிடுகின்றன. 3வது அணியாக காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் அணி போட்டியிடுகிறது. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 184 இடங்களில் வெற்றி பெறுகிறது. CPI 8 இடங்களில் வெற்றி பெறுகிறது. ஃபார்வர்ட் பிளாக் 7, பிரஜா சோஷலிஸ்ட் பார்ட்டி 4,
IUML 2, எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 15 இடங்களிலும், சுதந்திரா பார்ட்டி 6 இடங்களிலும் வெற்றி பெறுகின்றனர். ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றது 1971 தேர்தல். அதற்கு உண்மை உள்ளபடியே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி என்று தாராளமாக சொல்லலாம். அந்த 71 தேர்தலுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவர் பதவிக்கு வந்திருக்கிறார். அந்த ஆட்சியின் சிறப்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தான் மக்கள் வந்து ஓவர்வெல்மிங்காக இந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஏன்னா 203 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிருக்கிறது. மிக அதிகமான இடங்களில் போட்டியிட்ட தருணம் அது. 203 இடங்களில் 184 இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள். அண்டு ஓவரால் ஓட்டு பர்சன்டேஜில் 48 கிட்டத்தட்ட 49% வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகிறது. இந்த டென்யூரில் 1971 டென்யூர் 1975 முடியும். 75 எண்டில் தேர்தல் வந்திருக்க வேண்டும். ஆனால் 1975 ஆண்டு இந்தியா முழுக்க நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இந்திரா காந்தி அவர்களால் 31 ஜனவரி 1976 ஆட்சி முடிவு பெறுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக கலைஞரின் ஆட்சி ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக கலைக்கப்படுகிறது. அண்டு அதற்கு பின்னர் அந்த நெருக்கடி அந்த ஆட்சி கலைப்புக்கு பின்னர் தான் 1976 31 ஜனவரி அன்று இதே போல் அதுக்கு அடுத்த முறை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கலைக்கப்பட்டதும் இதே போல் ஒரு ஜனவரி மாதத்தில் தான் கலைக்கப்படுகிறது. 31 ஜனவரி 1976 திராவிட முன்னேற்றக் கழக அரசு கலைக்கப்படுகிறது. அப்போது தான் இவங்க திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சர்க்காரிய கமிஷன் விசாரணை எல்லாம் அப்போது தான் நடைபெறுகிறது. இதற்கு அடுத்த தேர்தல் 1977 நடைபெறுகிறது. நெருக்கடி நிலைக்கு பிறகு இந்திரா காந்தி தேர்தல் அறிவிக்கிறார். அப்போது 77 தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் நடக்கிறது. இதற்கு நடுவே 1972 எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்படுகிறார். அண்டு இவர் திரு நெடுஞ்செழியன் அவர்களும் நீக்கப்படுகிறார். எம்ஜிஆர் அங்கே நீக்கப்பட்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 1972 ஆண்டே தொடங்கி விடுகிறார். கட்சி தொடங்கி ஒரு 5 ஆண்டுகளாக இருக்குது. 77 தேர்தலை சந்திக்கும் போது இதுக்கு அந்த டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போதே அவர் நீக்கப்பட்டு விடுகிறார். 72 கட்சியை தொடங்கிய பிறகு 77 முதல் பொது தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்கிறது. இது அந்த கட்சியோட ஒரு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல், அந்த பாப்புலாரிட்டிக்காக சொல்கிறாங்க. இதற்குள் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நெருக்கடி நிலை, சர்க்காரியா கமிஷன் விசாரணை இதெல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது. அப்போது இந்த ஊழலை பற்றி தான் மிகப்பெரிய விவாதங்கள் நடக்கின்றன. இன்றைக்கி நமக்கு அதற்கான தரவுகள் கூட இல்லை, சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட்டு கூட காப்பி இல்லாமல் இருக்குது. அப்போது இந்த எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தியதற்கு சர்க்காரியா கமிஷனில் சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய காரணமாக அமைந்தன. பூச்சி மருந்து ஊழல், வானத்திலிருந்து மேலிருந்து பூச்சி மருந்து தெளிக்கிறதுக்கு அப்போது விவசாயத்துறை அமைச்சராக திரு அன்பில் தர்மலிங்கம், இப்போ மகேஷ் இருக்கார், மகேஷோட தாத்தா அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் விவசாயத்துறை அமைச்சராக இருந்து பூச்சி மருந்து தெளிக்கும் ஊழலில் ஈடுபட்டதாக அது ஒரு குற்றச்சாட்டு. வீராணம் குழாய் பதிப்பது தொடர்பாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. ஒரு முதல்வராக இருப்பவருக்கு ஒரு அரசு வீடு தான் இருக்க முடியும். அந்த அரசு வீட்டில் முதல்வர் அலுவலகம் செயல்படலாம். ஆனால் கருணாநிதி 2 வீடுகள் வைத்திருந்தார். 2 இடங்களில் அரசு அலுவலகங்கள் செயல்பட்டன. அது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. அண்டு ஜஸ்டிஸ் சர்க்காரியா அவர்கள் ஒரு மிக மிக ஒரு நியாயமான ஒரு தரவு ஜட்ஜ் அவர். ஸோ திரு சர்க்காரியா அவர்கள் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் முழுமையாக ஆராய்ந்து ஒரு 7 அல்லது 8 குற்றச்சாட்டுகள், எனக்கு சரியாக எண்ணிக்கை நினைவில்லை, அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துட்டார். தரவு அது கிட்டத்தட்ட கோர்ட்டில் ட்ரையல் நடக்கிற அளவுக்கு எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் நடந்து ஒரு 7 அல்லது 8 குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிவிட்டன என்று அறிக்கை தருகிறார். அதற்கு பிறகு இந்த 77 தேர்தல் நடக்கிறது. அண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. மொத்தம் டிஎம்கே 230 இடங்களில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் மற்றும் சிபிஐ தனியாக போட்டியிடுகிறது. எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 20 இடங்களிலும், ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் IUML தலா 1 இடங்களிலும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் என்றால் 144 இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 77 தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக கட்சி தொடங்கிய 5 ஆண்டுகளில் ஆட்சி அமைக்கிறது. அவர்களோடு சேர்ந்து சிபிஎம் 12 இடங்களில், ஃபார்வர்ட் பிளாக் இவங்கெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 48 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறுகிறது. 230 இடங்களில் போட்டியிட்டாங்க. 230 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 48 இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள். காங்கிரஸ் கூட்டணி
சிபிஐயோடு சேர்த்து 32 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். 1977 தேர்தல் இது. இந்த ஆட்சியும் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த ஆட்சியும் முழுமையாக முடிவடையவில்லை. எம்ஜிஆரோட ஆட்சியும் அவரது பதவிக்காலத்தின் முடியும் முன்பாகவே 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம். 80 மக்களவைக்கான தேர்தல் நடைபெறுகிறது. எமர்ஜென்சிக்கு பிறகு 77 நடந்த தேர்தலில் மத்தியில் ஜனதா கவர்மெண்ட் அமைகிறது. அந்த ஜனதா அரசு பல்வேறு உள்முரண்கள் காரணமாக அந்த ஆட்சி கவிழ்கிறது. கவிழ்ந்த பிறகு 80 இந்திரா காந்தி தேர்தலை சந்திக்கிறார். அந்த 77 இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்த இந்தியா 80 இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பரிசாக அளிக்கிறார்கள். அப்போது அந்த 75 எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். மிசா சட்டத்தின் கீழ், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள். முதல்வர் கருணாநிதி அவர்களின் மகன் திரு ஸ்டாலின் அவர்களே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் சிறையில் இருந்தார். நீதிபதி சந்துரு அவர்கள் அவர்களுடைய புத்தகத்தில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட இஸ்மாயில் கமிஷனில் என்னென்னவெல்லாம் கொடுமைகள் இழைக்கப்பட்டனன்றதெல்லாம் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். அந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆளான பிறகு இந்த அரசியல்னால் என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஒரு காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த பாடுபடுத்துது, சொந்த மகனை சிறையில் வச்சு கொடுமைப்படுத்துது. சிட்டி பாபு அவர்கள் சிறை கொடுமைகளால் சிறையிலேயே இறந்து போகிறார். திமுக தலைவர்கள் எல்லாம் பல்வேறு தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் பிறகு 2 ஆண்டுகளில் மக்களவைத் தேர்தல் 1980 மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. அப்போது அதிமுக, ஜனதா கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து ஒரு அணியில் போட்டியிடுகிறார்கள். திமுக, காங்கிரஸ், IUML சேர்ந்து ஒரு கட்சியில் போட்டியிடுகிறார்கள். மொத்தம் உள்ள 39 இடங்களில் 36 இடங்களில் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. அதிமுக வெறும் 2 இடங்களில் மட்டும் வெற்றி பெறுகிறது. அது ஒரு மாபெரும் வெற்றி, கிட்டத்தட்ட லேண்ட்ஸ்லைடு விக்டரின்னு சொல்லலாம். 36 சீட்டு 39 36 சீட்டு காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ண உடனே இவர்களுக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை வருகிறது. அதாவது என்னென்னா, அதான் இந்த அளவுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள், இந்திரா அம்மையாருக்கும் திமுக கூட்டணிக்கும் இந்த அளவுக்கு வாக்களித்து இவர்களை வெற்றி பெற வைத்து விட்டார்கள் என்றால், இன்னொன்று அவங்க அந்த போட்டி போட்ட அந்த ப்ரொப்போர்ஷனை பார்க்கணும். காங்கிரஸ் 20 சீட்டில் வெற்றி பெறுகிறது, திமுக 16 சீட்டில் வெற்றி பெறுகிறது. சீட்டு அலாட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா, தேர்தல் கூட்டணி ஒப்பந்தமே அப்போது எப்படி நடந்திருக்கிறது என்றால், காங்கிரஸுக்கு 22 சீட்டு, திமுகவுக்கு 16 சீட்டு. இப்படி தான் அந்த தேர்தல் கூட்டணி அமைகிறது. அதில் ரிசல்ட்டில் இப்போ இது நான் சொல்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனு, 20 சீட்டில் காங்கிரஸ் வின் பண்ணுது, 16 சீட்டில் டிஎம்கே வின் பண்ணோன்னு கலைஞர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஆட்சிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, இப்போது ஒரு மாபெரும் வெற்றியை நாம் பெற்றுவிட்டோம், இதே மொமெண்ட்டில் இந்த சூட்டோட தேர்தல் நடத்தணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற அடிப்படையில் எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்லிட்டு, அப்போதெல்லாம் அந்த எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தான் மாநில அரசுகளை கலைப்பது மிகுந்த சிக்கலாகி இருக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் லொடுக்குன்னு கழிச்சிடுவாங்க, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி டப்புன்னு கலைச்சி விட்ருவாங்க. ஸோ எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு 1980ஆம் ஆண்டே தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை அவர் தான் வெற்றி பெறுறார். 80 சட்டப்பேரவை மே மாதம் 1980 தமிழக சட்டப்பேரவைக்கு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய தேர்தல். எம்ஜிஆர், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்று ஒரு கட்சி இருந்தது. யார் நடத்தின கட்சி சொல்லுங்கள்? தமிழறிமணினா? குமரியானந்த். அவர்களோட அப்பா பின்னாளில் அவர் அந்த கட்சியை இழைத்து விட்டார். ஃபார்வர்ட் பிளாக் எம்ஜிஆரோட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 177 சீட்டில் போட்டிட்டாங்க. சிபிஐ, சிபிஎம் 16, 15. இந்த குமரியானந்தனோட காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஒரு 10 சீட்டு, ஃபார்வர்ட் பிளாக் 2. இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி. இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்தவுடன் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் மிரட்டி கூட்டணி அமைத்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டு திமுக தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நடந்த தொகுதி பங்கீடு என்னவென்று கேட்டால், மிரட்டலுக்கு பணிந்தது எந்த கட்சி என்பது தெரிய வரும். இப்போது என்னதான் அவங்க பிஜேபி ஏடிஎம்கே மிரட்டுறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். 100 சீட்டு கொடுப்பாரப்பா. காங்கிரஸ் 114 சீட்டில் போட்டிடுது 1980 எலெக்ஷனில்.
டிஎம்கே 112 சீட்டு, ஐயுஎம்எல் 6 சீட்டு, இண்டிபெண்ட் ஒரு 2 சீட்டு. பாதிக்கு பாதின்னு கூட சொல்ல முடியாது, காங்கிரஸ் அதிகம் 114. அந்த தேர்தலில் தான் எம்ஜிஆர் நான் என்ன பாவம் செய்தேன், எதற்காக என்னுடைய ஆட்சியை கலைத்தார்கள், காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து வேண்டுமென்றே இந்த என்னுடைய ஆட்சியை கலைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது அந்த பழைய காலத்து ஆட்கள் சொல்லுவார்கள், அதிமுக தொண்டர்கள் அவ்வளோ உத்வேகத்தோடு அந்த திமுக எதிர்ப்பு என்பது அந்த அதிமுகவோட டிஎன்ஏ உள்ள புகுந்தது அப்போது தான்றாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு கட்சியாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய 2 பேர் சேர்ந்துக்கிட்டு நான் கொடுக்குற நல்லாட்சியை கலைச்சிட்டாங்க பாருங்கன்னு சொன்னோன்னே அந்த ஒவ்வொரு தொண்டர்களும் எழுந்து உயிர்ப்போடு வேலை செய்து 177 சீட்டில் ஏடிஎம்கே போட்டி போடுது. 129 சீட்டில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுது. சிபிஎம் 11, சிபிஐ 11 இதர கட்சிகள்லாம் சேர்ந்து வெற்றி பெறுது. 129 வின் பண்ணி ஒரு டிசைசிவான கவர்மெண்ட்டை வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஃபார்ம் பண்ணுறாரு. திராவிட முன்னேற்றக் கழகம் பாதிக்கு பாதி போட்டிட்டார்கள் அல்லவா. திமுக 37 ஜெயிக்குது, காங்கிரஸ் 31 ஜெயிக்கிறது. ஒரு கருணாநிதியோட அந்த தந்திரம் ஆட்சியை கலைச்சிட்டோன்னா நம்ம எளிதாக, ஏன்னா அதுக்கு சில மாதங்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு 2 மாதம் கழித்து நடத்தக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை பார்த்திங்கன்னா தலைகீழாக வாக்களித்திருக்கிறார்கள். இது எதற்காக முக்கியமாக இந்த தேர்தல் 80 தேர்தல்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால், மக்களவைக்கு ஒரு வாக்கு, சட்டப்பேரவைக்கு ஒரு வாக்கு என்பதில் தமிழக மக்கள் எப்போதும் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். அது நீங்கள் 2019, 21 அது 2 பார்த்தாவே தெரியும். 2019 லேண்ட்ஸ்லைடு இல்லையா, லட்சக்கணக்கில் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. தேனியை தவிர்த்து அத்தனை இடங்களையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 21 தேர்தலில் மிகவும் போராடி ஒரு பார்டரில் ஃபோட்டோ ஃபினிஷ்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு மிக நெருக்கடியான ஒரு தேர்தலில் தான் வெற்றி பெற்றாங்க. 200க்கு மேலே டிஎம்கே வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் 21. இல்லை அவங்களும் அதான் சொன்னாங்க, அப்படி தான் வந்து பரப்புரையெல்லாம் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்து 1984 தேர்தல் நடைபெறுகிறது. 84 தேர்தலில் 2 ஃப்ரண்ட் தான். அந்த தேர்தலையும் தேர்ட் ஃப்ரண்ட் இல்லை, அந்த தேர்தலில் இல்லை, 84 தேர்ட் ஃப்ரண்ட் இல்லை. அதிமுக தலைமையிலான ஒரு அணி. இந்த முறை பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைத்து விடுகிறது. அதிமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணி, திமுக அணியில் திமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் ஜனதா கட்சி ஆகிய அணிகள் சேர்ந்து போட்டியிடுகின்றன. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 132 இடங்களை பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைக்கிறது. காங்கிரஸ் கட்சி 61 இடங்களில் அப்போது வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட இடங்கள் 73. 73இல் 61 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த குமரி அனந்தனோட காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஒரு 2 இடம். திமுக அந்த தேர்தலில் 132 இடங்கள் ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்குது. திமுக வெறும் 24 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்குது. ஏன்னா காங்கிரஸ் 61 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த டென்யூரை எம்ஜிஆர் அவர்கள் முழுமையாக நிறைவு செய்கிறார் 84. ஏன்னா காங்கிரஸ் உடன் இருக்கிறது. இந்த டென்யூரை மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி என்பதால் ஆட்சிக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் 84 முழுமையாக 87 இறந்து போகிறேன். இல்லை மன்னிக்கணும், முழுமையான ஆட்சி கலைக்கப்படவில்லை. பட் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை காரணமாக 87 எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகிறார். அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்குத்தாக பிளவுபடுகிறது. அதற்கு பிறகு அப்போது தான் கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆர் கட்சி தொடங்கி 72 கட்சியை தொடங்கி 77 ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு வரவே விடவில்லை. வரவே விடாமல் அதற்கு பிறகு அவர் இறந்த பிறகும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆக பிளவடைந்த சமயத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆட்சி அமைக்க முடிகிறது. அப்போது நீ சொல்லுப்பா, உனக்கு தெரிஞ்சது. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் அமெரிக்கா போயிட்டார். ஆக்சுவலாக ஒரு தேர்தலில் வந்து அவர் அமெரிக்காவில் வந்து எதிர்கொண்டார். அதுதான் 84. அதுதான் 84. அந்த 84 தேர்தலையும் அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று அவர் அமெரிக்கா போகும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கேட்டார், நான் பார்த்துக்கிறேன் ஆட்சியை என்கிட்ட கொடுங்க. அவர் அங்கே அமெரிக்காலேருந்து திரும்பி வர வரைக்கும் என்கிட்ட ஆட்சியை ஒப்படைங்க, நான் வந்தவனை கொடுத்துறேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். எப்படி சார் இவர் அதிமுக அவர் திமுக அவர்கிட்ட எப்படி கொடுப்பாங்க? இதெல்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. 2 பேரும் நண்பர்களா இருந்தாலும் எதிர் கட்சியில இருந்துட்டு எப்படி கொடுக்க முடியும்? இவர் கேட்பாரு, வேற வழி இல்லை, நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கு பதவி இல்லை, தொடர்ந்து கொடுங்க. இதெல்லாம் யார் சார் அந்த டைம்ல ஆட்சிங்க இருந்து பண்ணிட்டு இருந்தது? ஆரம்பிப்பேன் அந்த ஜெயலலிதா போராடி தான் அவர்கள் அரசியல் வாழ்க்கைக்கு வந்தார்ன்றல ஆரம்பிப்ப தான் ப்ராக்ஸி சிஎம். ஜெயலலிதாவை தலை தூக்க விடாமல் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார். அந்த டைம்ல கோபாசே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள்
இவர் தான் ப்ராக்சி சீஃப் மினிஸ்டர். ஆர்எம்வி தான் சீஃப் மினிஸ்டர். எம்ஜிஆர் வருவது வரைக்கும் ஆர்எம்வி தான் சீஃப் மினிஸ்டர். அதற்கு பிறகு வந்து 89 தேர்தல் நடைபெறுகிறது. 89 தான் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஜனதாதள். சார் 89 எலெக்ஷனில் அப்போ இறந்து போயிட்டாரு 87 திரு எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த 2 வருஷம் யார் ஆட்சி பண்ணுறது? அந்த 2 வருடங்கள் ஜானகி அம்மையார் ஒரு 13 நாட்கள் என்று நினைவு முதலமைச்சராக இருக்கிறார். அவரை முதலமைச்சராக பதவி ஏற்க வைத்து விட்டார்கள். சட்டப்பேரவையில் சென்னை காவல்துறை உள்ளே நுழைந்து முதலில் தடியடி நடத்தியது அப்போது தான். உள்ளே நுழைந்து, ஏன்னா அந்த உள்ளே நடக்கிற அந்த வாக்கெடுப்பு நடக்கிறதுல, நம்பிக்கை தீர்மானம் நடக்கிறதுல, அப்போது ஜானகிக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் இல்லையா? அவங்க பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ஜானகி பக்கம் சேர்ந்துடுறாங்க. ஜெயலலிதா பக்கம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. டிஎம்கேக்கு பிரச்சனை இல்லை, அடிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி 2 ஆண்டுகளோ நம்ம குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கிறது. அதுக்கு பிறகு 89 சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடக்கிறது. அப்போது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆக பிளவுபட்டு, ஏன்னா அந்த ஜானகிக்கு ஆதரவு கொடுக்காதனால அப்போவே கட்சி கிட்டத்தட்ட உடஞ்சிச்சு. ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணி, அம்மையார் ஜானகி தலைமையில் ஒரு அணி. அப்போது தேர்தல் நடைபெறுகிறது. அப்போது தான் ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னம் ஒதுக்கப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சேவல் சின்னம் ஒதுக்கப்படுகிறது. அந்த சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு முதல் முறை எம்எல்ஏ ஆனவர் தான் திரு எடப்பாடி. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக, அதை ஏடிஎம்கே ஜெயலலிதா, ஏடிஎம்கே ஜானகின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அப்போது வகைப்படுத்தியிருந்தது. ஜெயலலிதாவோடு சிபிஐ, ஜானகி அணியோடு தமிழக முன்னேற்ற முன்னணி என்று ஒரு கட்சி ஏணி சின்னத்தில் அந்த தேர்தலில் போட்டியிட்டது. யாருடைய கட்சி அது? இல்லை, எனக்கு தெரியல. சிவாஜி. காங்கிரஸ் எனக்கு தெரிந்து கடைசியாக தனியாக போட்டியிட்ட தேர்தல் சமீப கால வரலாறில் அந்த தேர்தல் தான். மூப்பனார் அவர்கள் தலைமையில் பாண்டியன் ஒரு கட்சி வச்சிருந்தா தெரியுமா? ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு, யூசிபின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு. அந்த கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்து 234 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். பாண்டியன் கட்சிக்கு 10 இடம், ஜிகே மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் கட்சிக்கு 214 இடம். ஏன்னா அவர்களுக்கும் என்னென்னா ஏடிஎம்கே 2ஆக பிளந்திருக்கு. இந்த நேரத்தில் போய் நம்ம திமுக கூட கூட்டணி செய்யணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியும் தனியாக போட்டியிடுகிறது. தேர்தல் முடிவுகளை பார்த்தீர்கள் என்றால் திமுக கூட்டணியில் திமுக 150 இடங்களில் வெற்றி பெறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட சேர்ந்து போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 15 இடம், ஜனதா கட்சி வந்து ஒரு 4 இடங்களில் வெற்றி பெறுகிறது. ஜானகி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 2 இடங்களில் வெற்றி பெறுகிறது. ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 27 இடங்களில் வெற்றி பெறுகிறது. இது வெற்றி பெற்றவுடனே இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்துவிட்டு ஜானகி அம்மையார் எனக்கும் அரசியலுக்கும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா கூப்பிட்டு, இந்தம்மா அபிசாவி, அது அவங்க சொந்த கட்டடம் தெரியும்ல? ஆமாம், ஜானகி அவர்களோட சொந்த கட்டடம். கட்சிக்கு ராயப்பேட்டையில் இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற சண்முகம் சாலை இல்லை, இப்போ பிஎஸ் ராமனோட அப்பா பேர் பாருங்க. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் மாறிடுச்சுல்ல சார்? அந்த சாலையில் அவங்களுக்கு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. செல்வி ஜெயலலிதா ஒப்படைச்சிட்டு எனக்கு கட்சி வேண்டாம் என்று அவர் முழுமையாக அரசியலிருந்து விலகிவிட்டார். அதுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சி இவரோடு வந்து விடுகிறது. இந்த 91 தேர்தலில் ஆளுநரோட பரிந்துரை இல்லாமலேயே தமிழக அரசு கலைக்கப்படுகிறது. கருணாநிதியோட ஆட்சி 89 தேர்தல் முடியுது அல்லவா, 90 ஜனவரியிலேயே கலைக்கப்பட்டு விடுகிறது. அப்பவும் மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி. விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தந்தார் என்ற அடிப்படை. சூளைமேட்டில் வந்து ஒரு சக்காரியா காலனி, சூளைமேட்டில் வந்து பத்மநாபாஸ் உள்ளிட்ட 13 பேர் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். சக்காரியா காலனி போயிருக்கீங்கல்ல? சின்ன சந்து, திக்லி பாப்புலேட்டட் ஏரியா, கொடம்பாக்கம் சூளைமேடு இருக்கக்கூடிய பகுதி. அங்கே சுட்டுட்டு விடுதலை புலிகள் சாலை மார்க்கமாக சாதாரணமாக தப்பிச் செல்கிறார்கள். தமிழக அரசு அவர்கள் தப்பிச் செல்ல தமிழக காவல்துறை உதவியது என்பதுதான் குற்றச்சாட்டு. அதை தாண்டி வந்து அவர் ராஜீவ் காந்திக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் ஒரு நட்பு இருந்தது. ஏன்னா கொள்கை செயலாளராக அவங்க இருக்கும்போது அவங்க தான் டெல்லி அந்த அரசியலை பார்த்துக்கிட்டாங்க. அங்கே எம்பியாக போயிருந்தாங்க என்னங்க சார்? எம்பி இதில் அவங்க ராஜ்யசபா எம்பியாக போகும்போதே அவங்க 2 பேருக்குள் நல்ல நட்பு இருக்கிறது. பட் இது ஒரு காரணமாக சொல்லிலையோ சொல்கிறதும் இட்ஸ் அ ஃபேக்ட். லேண்ட் ஆர்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கரெக்டு தானே? கரெக்ட். ஒரு ஆர்கனைசேஷன் மெட்ராஸில் நடுவில் வந்து 13 பேர் சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு போகிறாங்கன்னா என்ன போலீஸ் வச்சுருக்கீங்க? அந்த தப்பிச்சு சென்ற சம்பவத்திற்கு காரணமாக அப்போது இருந்த உள்துறை செயலாளர் திரு நாகராஜன் ஐஏஎஸ் என்பவர் கைது செய்யப்பட்டார். பின்னாடி அந்த டிஜிபியும் கைது செய்வதாக இருந்தது. அதற்குள்ள அவர் மாரடைப்பில் துரை என்ற டிஜிபி இறந்து விட்டார். அதற்கு பிறகு வந்து 1991 நடக்குது. அப்போது கவர்னராக இருந்த திரு SS பர்னாலா என்பவர் அந்த தேர்தலில் 91 தேர்தலில்
திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஒரு முன்னாள் ஆளுநர் வந்து பிரச்சாரம் பண்றாரு தமிழ்நாடு. சுர்ஜித் சிங் பர்னாலா. எஸ் பர்னாலா, சுர்ஜித் சிங் பர்னாலா. அவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் கவர்னராக இருந்தார். எனக்கு அந்த 2001 to 2006 அவர் தான் வந்து ஆளுநராக இருந்தார். அந்த டைமில் தான் வந்து செல்வி ஜெயலலிதா வந்து ராஜீவ்காந்தி மரணம், அதன் பிறகு தான் அந்த 91 தேர்தல் வருதுன்னு நினைக்கிறேன். அதுதான் மிகப்பெரிய வெற்றியை வந்து காங்கிரஸ் வந்து அதிமுக பெறுகிறது. தனி மெஜாரிட்டியில் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வராங்க செல்வி ஜெயலலிதா. எப்போ 91 எலெக்ஷன் ரொம்ப குரூஷியல். ஏனென்றால் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு வெற்றி பெறும் சூழலில் இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 15/6/1991 அன்று தேர்தல் நடக்கிறது. 21/5/1991 அன்று தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஸ்ரீபெரும்புதூர் வந்த ராஜீவ்காந்தி கொல்லப்படுகிறார். அது கொல்லப்பட்டவுடன் என்ன மாதிரியான பிரச்சாரம் என்றால், திமுக விடுதலை புலிகளோடு சேர்ந்து ராஜீவ்காந்தியை கொன்றுவிட்டது என்பது மட்டும்தான் பிரச்சாரம். ராஜீவ்காந்தி இறந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினரின் வீடுகள் அத்தனையும் தாக்கப்பட்டன. தமிழகம் முழுக்க இது இல்லை, கரவேட்டி கட்டிட்டு அப்போ யாரும் இல்லை. டிஎம்கே இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து போட்டியிட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் 164 இடங்களில், அதிமுக மட்டும் 164 இடங்களில் வெற்றி பெறுது. காங்கிரஸ் கட்சி 60 இடங்களில் வெற்றி பெறுகிறது. இது ரெண்டு சேர்த்தா 124 ஆச்சா, 10 தான் மீதி. அதுலேயும் இவங்க அணியில் இருக்கிற ஒரு கட்சி வெற்றி பெற்று வருகிறது. திமுக எத்தனை இடங்களை வெற்றி பெற்றுச்சு சொல்லுங்கள் அந்த தேர்தல்லையா? 2. அதில் வந்து கருணாநிதி வந்து இங்கே துறைமுகமோ இல்லை எனக்கு தெரியல, 2லே 1. இன்னொருத்தர் வந்து அவர் சொந்த செல்வாக்கில் ஒரு ஊரில் வந்து வெற்றி பெற்றார். அப்போ வந்து திமுக பரிதியில் எழுதிய போது எம்எல்ஏவாக இருந்தார். எக்மோர் தொகுதியாக இருக்கும். எழும்பூர் ரிசர்வ் தொகுதி. திமுக வெறும் 2 இடம். டிஎம்கேன்னு ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த கட்சியோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? டிஎம்கே, தாயக மறுமலர்ச்சி கழகம். டிஆர் அவர்கள் தான். அந்த கட்சி ஒரு 2 சீட்டில் வெற்றி பெறுகிறது. சிபிஎம், திமுக கூட்டணியில் இருந்த சிபிஎம் ஒரு இடம், ஜனதாதள் ஒரு இடம், சிபிஐ ஒரு இடம். பாட்டாளி மக்கள் கட்சியோட முதல் எம்எல்ஏ அந்த தேர்தலில் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார்கள்வா 1991. அந்த ஆட்சி சமீப கால வரலாறு நிறைய அது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1996 தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் என்று நினைக்கிறேன். 1991க்கும் 96க்கும் இடையே நடந்த மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட் தான் வைகோ அவர்களுடைய பிளவு. வைகோ அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார். அப்போது இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு பிறகு எல்டிடி குறித்த விவாதங்கள் தமிழகத்தை சுற்றி வருகின்றன. கைதுகள், அப்போது தான் இந்த தடா சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு திமுகவோடு ஐயா வீரமணி அவர்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாருன்றது தெரியும். எப்போவுமே ஒரு திமுகவோடு ஒரு இரட்டை குழல் துப்பாக்கிகள்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போது இந்த தடா சட்டத்தில் புலிகளுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தார்களோ அவங்க அத்தனை பேரையும் சராமரியாக கைது செய்யப்படுகிறார்கள். அப்போது நாமும் கைது செய்யப்படுவோம் என்பதை உணர்ந்த திரு வீரமணி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை அந்த 1991 ஆட்சி காலத்தில் தான் நடத்துகிறார். வைகோ அவர்களோட பாப்புலாரிட்டி விண்ணை தொடுகிறது. வைகோ கலைஞர் கருணாநிதியோட பேச்சை விட திமுக தொண்டர்கள் வைகோவின் பேச்சை அதிகம் விரும்புகிறார்கள். இதற்கு நடுவே ஒரு முறை இலங்கைக்கு பாஸ்போர்ட் விசா இல்லாமல் கள்ளத்தோணியில் வைகோ அவர்கள் அப்போது எம்பியாக வேறு இருந்தார்னு நினைக்கிறேன். எம்பியாக போயிட்டு வர்றாரு. அது அவரோட பாப்புலாரிட்டியை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது. அப்போல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இந்த அமைதிப்படை செய்த அட்டூழியங்கள் இதெல்லாம் குறித்து இன்னும் தமிழர்கள் ரொம்ப கொதிப்போடு இருந்தார்கள். புலிகள் ஆதரவு அமங்கி இருந்தாலும் குறையவில்லை இருந்தது. ஸோ அந்த 91 அந்த அதற்கு பிறகு இந்த நடக்கிறதுல 93 திரு வைகோ அவர்கள் வந்து நமது மகனுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பதை கலைஞர் அவர்கள் உணர்கிறார். யாரெல்லாம் வந்து தன்னோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறாங்க, தன்னை விட புகழடைகிறாங்கன்ட்டுலாம் கலைஞர் அவர்கள் உணர்கிறாரோ அவங்களெல்லாம் டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவார். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இருந்தபோது இருந்த 50 தலைவர்களில் ஒருவரான KA மதியழகனை 69 அவரது ஆட்சி காலத்திலே நிதியமைச்சர் பதவியிலிருந்து கட்சியை விட்டு நீக்கினார். சத்யவாணி முத்து என்ற ஒரு பிரபலமான ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த தலைவரை விரட்டி விட்டார்கள் கட்சியை விட்டு. கலைஞர் கட்சியை விட்டே அவர் போயிட்டார். அதற்கெல்லாம் பிறகு அந்த 1993 MDMK ஸ்பிளிட்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. நீங்கள் சொல்கிற அந்த நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்களே இந்த மூன்றாவது அணின்ற கான்செப்ட், வலுவான ஒரு மூன்றாவது அணி என்றால்
நமது சமீப கால வரலாறாக 1996 சட்டப்பேரவை தேர்தலை நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். அந்த 91 to 96 பீரியடில் ஏடிஎம்கே அண்டு காங்கிரஸ் கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட 95% சீட் அவங்க வின் பண்ணின உடனே வந்து ஒரு 3 மாதத்து ஆட்சிக்கு வந்து ஒரு 6-7 மாதத்துலேயே சண்டை போட்டுட்டாங்க. ராஜீவ்காந்தி ஆவியில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு காங்கிரஸ்காரர்கள் சொல்ல, ஒரு ஆவியும் கிடையாது, இந்த பாவியால் ஜெயித்தேன் என்று ஜெயலலிதா சொல்ல, மோதல் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. ஜெயலலிதா புதிதாக அதிகாரத்தை சுவிக்கிறார். ஒரு சிறு குழந்தைகிட்ட அது பொம்மையை கொடுத்தானா என்னென்ன எப்படிலாம் அதை வச்சு விளையாடுமோ அப்படித்தான் அவர் 91 ஆட்சி நடத்தினார். ரோட்டில் போகிறது, எந்த பில்டிங்கை பார்த்தாலும் வாங்குறது, யாராவது கவர்மெண்ட் பில்டிங்கை விற்று அவங்க பேரில் எழுதிக்குவாங்களப்பா, டான்சி லேண்டு, இது மாதிரி பல்வேறு ஊழல் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். எவ்ரிடே பிரேக். டிவிலாம் இப்போ கிடையாது இந்த அளவுக்கு, தூர்தர்ஷன் மட்டும்தான். செய்தித்தாள்களில் ஊடகங்களில் அவ்வளோ செய்திகள் வரும். நான் அப்போது 91 அரசு பணியில் சேர்ந்ததன் காரணமாக தீவிரமாக அரசியலை உற்று நோக்க தொடங்கிவிட்டேன். நான் அப்போது அரசு ஊழியர் சங்கத்திலையும் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் சேர்ந்து நான் செயல்பட தொடங்கிவிட்டேன். அதற்கு பிறகு ப்ரூவ் ஆகல சார் டான்சி வழக்குல. டான்சியில் ஷி வாஸ் அக்யூட்டட். இங்கே ட்ரையல் கோர்ட்டில் ஷி வாஸ் கன்விக்டட். 2001 சிஎம் ஆயிடுறாங்க. சிஎம் ஆன பிறகு நீதிமன்றம் அவர்களை இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து அவர்கள் 2001க்கு முன்னதாகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் டான்சி வழக்கில் தண்டிக்கப்பட்டு குற்றவாளி என்று தீர்ப்பு வருகிறது. 3 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. விதிக்கப்பட்ட பிறகு 2001 தேர்தலில் அதை பற்றி பேசும்போது சொல்கிறேன். 2001 தேர்தலில் 4 இடங்களில் மனு தாக்கல் செய்கிறார். 4 மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அந்த தேர்தலில் அதிமுக பிரம்மாண்ட வெற்றியை பெறுகிறது. எம்எல்ஏ இல்லாமலேயே அமைச்சராக 6 மாத காலம் இருக்கலாம். அப்போது கவர்னராக இருந்த ஃபாத்திமா பிவி இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து இவரை முதலமைச்சராக்குகிறார். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றம் அணுகி உச்சநீதிமன்றம் பதவியை விட்டு இறக்கியது. அப்போதுதான் அம்மாவால் அடையாளம் காட்டப்படுகிறார் திரு ஓபிஎஸ் பலாப்பழக்காரர். இது இந்த 96 தேர்தல் சொல்கிறேன். 96 தேர்தலில் இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு பலருக்கு ஞாபகம் இருக்காது. அந்த ரஜினிகாந்த் அப்போ தான் பாப்புலர் ஆகிறாரு. பாட்ஷா திரைப்படத்தோட 100வது நாள் விழா நடைபெறுகிறது. பாட்ஷா திரைப்படத்தை தயாரித்தவர் ஆர்.எம். வீரப்பனோட சத்யா மூவிஸ் அந்த படத்தை தயாரிக்குது. ஆர்.எம். வீரப்பனை மேடையில் வைத்துக்கொண்டே ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ மணிரத்னம் வீட்டில் ஒரு குண்டு வெடிக்குது. மணிரத்னம் பாம்பே படம் எடுத்தார். அந்த பாம்பேயில் இந்த மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட படம். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏதோ ஒரு அமைப்பு வந்து மணிரத்னம் வீட்டில் ஒரு பாம்பை வச்சு, அது காம்பவுண்டில் தான் வெடிக்கிறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த இந்த ஒரு சம்பவம் என்பதால் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் பேசுகிறாரு. அம்மா கவர்மெண்ட் ஒருத்தன் மாதிரி அசிங்கமாக பேசினாங்க, வேடி பார்த்துட்டு கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு மந்திரி பதவி பிடிங்கிடுறாங்க. ரஜினிகாந்துக்கு ஆர்.எம். வீரப்பன் மீது ரொம்ப பிரியமும் மரியாதையும் உண்டு. நம்ம பேசுனதுனால இவரோட அமைச்சர் பதவி போய்விட்டதுன்னு சொல்லிட்டு அப்போது தான் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். சமீபத்தில் கூட ஒரு ஆர்எம்பி தொடர்பான ஒரு ஈவெண்ட்டில் அதை சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன் எதிர்த்தேன்ட்டு காரணம் வந்து நான் ஏதோ அரசியல் நினச்சிக்காதீங்க, ஆர்எம்பி பதவியை பிடிங்கிட்டாங்கன்ட்டு தான் நான் எதிர்த்தேன் என்று அவர் சமீபத்தில் சொல்லியிருந்தார் அல்லவா. அந்த தேர்தலை நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். காங்கிரஸும் அதிமுகவும் வெட்டுக்குத்து நடக்காத அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நரசிம்மராவுக்கு அதிமுகவோடு கூட்டணி சேரவில்லை என்றால் தமிழகத்தில் காங்கிரஸ் தேராது அப்படின்றது நல்லா தெரியும். அதனால் கூட்டணிக்கு வான்னு சொல்கிறார். இந்தம்மா முடியாதுன்ட்டு கவர்னர் கூட எல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அமலாக்கத்துறையை அனுப்பி ஜெயலலிதாவை டேம் பண்ணணும்னு சொல்லிட்டு வழக்குகள் மீது வழக்குகளாக போட்டு, நடராஜன் மீது இந்த காரை இம்போர்ட் பண்ண வழக்கு, இந்த ஜெயா டிவிக்கு வந்து இப்போ தானே ரொம்ப எளிதாக இந்த சேட்டலைட் டெலிவிஷன்லாம் ஆகிப்போச்சு. அப்போல்லாம் வந்து நம்ம பேட்டியில் இவர் ரபி பர்னாட் சொல்லியிருந்தார், பார்த்துருப்பீங்க. மணிலாவுக்கு போகணும், மணிலாலேருந்து ரிலே டெலிகாஸ்ட் பண்ணணும். அதுக்கு டிரான்ஸ்பாண்டர் வாங்குறதுலாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மோசடின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழக்கு, பிறந்தநாள் பரிசு வழக்கு, ஒரு தினகரன் மேலே ஃபெரா வழக்கு போட்டாங்க. ஃபெரா வழக்கு இது லண்டனில் ஹோட்டல் வாங்கின வழக்கு. இந்த வழக்கெல்லாம் போட்டு ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு இவங்களை கார்னர் பண்ணுறாங்க. கார்னர் பண்ண உடனே சசிகலாவை தூக்கி ஒரு வருஷம் காஃபி போசால உள்ளே வச்சோன்னே ஜெயலலிதா இறங்கி வந்து சரி கூட்டணின்னு சொல்லிடுறாங்க. என்று சொன்னதும் தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேரும் இதை எதிர்க்க வேண்டும். மானமுள்ள காங்கிரஸ்காரர்கள் இதை கவனிக்கணும். நீங்கள் மானமுள்ள காங்கிரஸ்காரர்கள்லாம் ஐயா மூப்பனார் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணியில் மானங்கட்டு போய் நம்மளால் இருக்க முடியாது என்று இவர்கள் ஒதுங்குகிறார்கள். அப்போது காங்கிரஸ் தலைவராக இருந்தது யார் தெரியுமா? ப. சிதம்பரம் தாரா? குமரியானந்தன் மூப்பனார் ஐயா தலைமையில் இது தமிழ் மாநில காங்கிரஸ் என்று பிரியும் போது குமரியானந்தன் நான் வரல, நான் கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸ் கட்சியோடு இருந்து விடுகிறார்.
ஏடிஎம்கே மற்றும் காங்கிரஸ், ஏடிஎம்கே 167 சீட்டு, காங்கிரஸ் குமரேனந்தன் தலைமையிலான காங்கிரஸ் 64 சீட்டில் போட்டியிடுகிறார்கள். திமுக 176 சீட்டிலையும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் 41 சீட்டிலையும், கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 13 சீட்டிலும் போட்டியிடுகிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் குடை சின்னத்தில் 177 சீட்டில் போட்டிடுறாங்க. வைகோ 177 சீட்டில் மதிமுக போட்டிடுதுன்னா அப்போது இருந்த அந்த செல்வாக்கின் மீது நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அவருக்கு தெரியும் இது ஒரு கரப்ஷன் பிளாங்க்ல இது நடக்குதுன்ட்டு. இருப்பினும் நாம் வெற்றி பெற்று விட முடியும், நமக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு அதிக எண்ணிக்கையில் வந்து மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. அண்ட் அந்த தேர்தலில் 4வது ஃப்ரண்ட் ஒன்று இருக்குது. திவாரி காங்கிரஸ் என்று ஒரு கட்சி இருந்தது. யார் தலைமையில் தெரியுமா? தெரியல சார். வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையில். இது 4வது அணி. வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையிலான திவாரி காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து 4வது அணியில் போட்டியிடுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தேர்தலில் இதுக்கு முன்னாடி ஒரு சீட்டில் வின் பண்ணியிருந்தாங்களே, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தேர்தலில் 116 இடங்களில் போட்டியிடுகிறது. மதிமுக 177, சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து போட்டிட்டாங்களே அவங்க 40. தேர்தல் முடிவுகளை பார்த்தீர்கள் என்றால் 173 இடங்களில் திமுக வெற்றி பெறுகிறது. கிட்டத்தட்ட வேவ் 173 இடங்களில் திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் 39 இடங்களில் வெற்றி பெறுகிறது. சிபிஐ இது எல்லாமே ஒரே அணி. சிபிஐ 8 இடங்கள், ஃபார்வர்ட் பிளாக்கு 1 இடங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 4 சீட்டுகளில் வெற்றி பெறுகிறது. பர்கூரில் ஜெயலலிதா தோத்தாங்க. ஜெயலலிதாவே தோற்கிறார் பர்கூரில். அந்த அளவுக்கு கோபம் கூட அல்ல அடித்து இருக்குது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி தொடங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய திரு வைகோ அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர், ஒரு ஆளுமை. இருந்தாலும் மக்கள் அப்போது ஒன்றி கவனித்தது இந்த ஊழல் மலிந்த இந்த ஜெயலலிதா ஆட்சியை எந்த சக்தியால் வீழ்த்த முடியும் பார்க்கும்போது திமுக தமாக கூட்டணியால் தான் இதை வீழ்த்த முடியும். வைகோ நல்லவர், அருமையான தலைவர், ஆனால் அவருக்கு நான் செலுத்தும் வாக்கு மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் அப்படின்னு மக்கள் ஒரு சைடு சாயறாங்க. இதை நோக்கி இப்போதைய தேர்தல் போகிறது என்று நான் சொல்கிறேன். இல்லை, ரஜினி வந்து அதிமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்தார், திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் வீடியோ வெளியிட்டார். அந்த தேர்தலில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என்று அப்போது சன் டிவி மட்டும்தான் இருந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்களோட அந்த வீடியோ வெளியிட்டு அது பிரச்சாரத்துக்கு உதவியது. ரஜினிகாந்த் அவர்கள் சன் டிவியில் பேசுனது ஊராக போய் இவர்கள் பயன்படுத்தினார்கள். அண்ட் அந்த 96 தேர்தலில் தான் எப்போவுமே தலைவர்கள் வந்து எல்லா ஊர்லேயும் பிரச்சாரம் பண்ணிட்டு கடைசி பிரச்சார கூட்டம், தேர்தலுக்கு முதல்ல அந்த பிரச்சாரம் முடிகிற கடைசி கூட்டத்தை சென்னையில் வச்சுருப்பாங்க. சென்னையில் அந்த கூட்டத்தில் பேசிய கருணாநிதி அவர்கள் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்திய வரைபடத்தில் தமிழகம் இருக்கும் இடம் ஓட்டையாக இருக்கும், இந்திய மேப்லேருந்தே தமிழ்நாடு காண போயிடும், கொள்ளைச்சிட்டு போயிடுவாங்க ஜெயலலிதா என்று சொன்னால் மாபெரும் வெற்றி. மதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெறுகிறது. 177 இடங்களில் போட்டியிட்ட மதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. வைகோவே தோல்வியுற்றார். அதன் பிறகு வந்து வைகோவே வந்து ரஜினிகாந்த் அவர்களை போய் நேரில் மீட் பண்ணி நீங்கள் மட்டும் இதில் ஆதரிச்சிருந்தீங்கன்னா, எங்களை ஆதரிச்சிருந்தீங்கன்னா, ஆனால் திமுக குரல் கொடுக்காம இருந்தீங்கன்னா என்னோட ஒரு கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக பேசுனதா சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். இருக்கும் இல்லையோ, பட் ஸ்டில் ரஜினிகாந்த் அந்த தேர்தலில் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக இருந்திருப்பாரு ஒழிய. இல்லை, அந்த டைமில் அவர் சூப்பர் ஸ்டார், அவர் கட்சி ஆரம்பிப்பு பீக்கில் இருந்தார். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராமல் அதிமுக குரல் மட்டும் கொடுக்குறாருன்னா லைக் இந்த பக்கம் சாயும். ஓகேங்களா, அவருக்கு ஒரு ரசிகர் பண்ணுறதுக்கு ரசிகர் பட்டாளம். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஆசை எதுவும் இருக்கா? இல்லை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து இப்போனாச்சும் சோஷியல் மீடியா நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ரஜினி தான் ஒரே சூப்பர் ஸ்டார். ரஜினி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 வெறித்தனமான ரசிகர்கள் இருந்தாங்க. அதுவும் வந்து திமுகவோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அவர் ஏன் சார் அப்போ வந்து மறுமலர்ச்சி அந்த கட்சியை வந்து தேர்ந்தெடுக்காம திமுகவை தேர்ந்தெடுக்கிறார்? அவரோட நோக்கம் ஜெயலலிதா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் திமுக நல்ல கேள்விங்கம்மா நீங்கள் கேட்டது. நீங்கள் ஜெயலலிதா வீழ்த்தணுன்னா வைகோ கூட ஆதரிச்சிருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல தான் ஐயா மூப்பனார் மற்றும் காலம் சென்ற சோ ராமசாமி ஒரு இந்த அளவுக்கு தீவிரமாக திமுக எதிர்ப்பாளராக நாம் அனைவராலும் அறியப்படக்கூடிய சோ
ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கு இன்னொன்று அவருடைய சொந்த சமூகமாக இருந்தாலும் கூட இந்த ஜெயலலிதா அரசு போக வேண்டும். அந்த சோ வந்து ஒரு இன்றைக்கும் எல்லோரும் மதிப்பதற்கு அது ஒரு காரணம். அவர் ஒரு பிராமினை சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ட்டுலாம் அவர் சொல்கிறாங்க. அன்றைக்கி அவர் எடுத்த நிலைப்பாட பாருங்க. அதுக்கு அடுத்த தேர்தலில் மாறிட்டாருன்றது வேறு. ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதா ஷுட் கோ, அவ்வளோதான். அப்போது என்ன பண்ணலான்னு சொல்லும்போது சோ, மூப்பனார் எல்லாம் சேர்ந்து ரஜினியை சிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கு தே மேட் அன் அட்டெம்ப்ட். இட்ஸ் அ ஃபேக்ட். புஷ் பண்ணுறாங்க. ஆனால் ரஜினி அவர்களுக்கு அந்த துணிச்சல் அன்றும் இல்லை இன்றும் இல்லை. அன்றைக்கி இதை விட தே ஆர் ஹீரோஸ். இவர் விஜய் அவர்கள் போல துணிச்சலாக அன்று ரஜினிகாந்த் இல்லை என்பதுதான் உண்மை. லியோ சொன்ன மாதிரி கெரியரோட பீக்கு. அதுக்கப்புறம் தான் எவ்வளோ சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. முத்து தின்ட்டுலாம் அதுக்கப்புறம்லாம் பாஷா தான் சார். பாஷா அதுக்கு முன்னாடியே 96 95 என்று. அதான் பாஷாவுக்கு அப்புறம் பாஷா வெளியே வந்த பிறகு தான் ஒரு பெரிய படம் இல்லை, மெகா ஹிட். அதுக்கப்புறம் ரஜினி எப்படி பார்ப்பாங்க? இந்த மாதிரி ஒரு படம் ரஜினியாலே திரும்ப எடுக்க முடியாது. ஸோ ரஜினியால் சினிமாவை விட்டுட்டு அவரால் வர முடியல. ஸோ சினிமாவை தியாகம் செய்வதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் நான் சினிமாவுக்கு அரசியலுக்கெல்லாம் நேராக வரல. மூப்பனார் தமாகவோட முதல்வர் வேட்பாளராக நீங்கள் இருங்கன்னே சொல்லிட்டார். ரஜினி அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. அதனால சோ தான் இந்த தமாக திமுக கூட்டணி உருவாக்கி அந்த கூட்டணிக்கு ரஜினிகாந்த் அவர்களின் ஆதரவை பெற்றதில் திரு சோ அவர்கள் வகித்த பங்கு மிகப்பெரியது. நான் ரஜினி அவர்களோட முடிவை எப்படி பார்க்குறேன்னா சரியாக பார்க்குறேன் சார். என்ன ரீசன்னா, சொல்லுங்க, என்னோட ஸ்ட்ரென்த்து சினிமா, நான் அரசியலுக்கு வரல. அது மக்களுக்கான ஒரு நல்ல மக்களோட நற்பணியில் அது ஒன்று. ஸோ அப்படி இருக்கும்போது சினிமா என் ஸ்ட்ரென்த்து நான் அங்கேயே இருந்துடுறேன்னு எடுத்த முடிவு சரியோன்னு தோணுது சார். யோர் ரைட் மாலதி, அப்படி தானே இருக்கணும். அப்புறம் இதுக்கு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தப்போ அங்கே போய் பார்க்கறது, போராட்டத்தில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கான அந்த வழிகளை தேடிட்டு அளவுக்கு உறுதி இல்லாமல் இருக்கிறீங்க, வர முடியாது, அவள் தான் சொல்லிட்டு போங்க. யாரோ சொல்கிறாங்கன்னு கட்சி ஆரம்பிச்சு உங்கள் பேர் என்ன, அர்ஜுனமூர்த்தி தாங்க என் கட்சி நிர்வாகி. இதெல்லாம் உங்களை யார் பண்ண சொன்னது? கோமாளித்தனமாக தெரியல உங்களுக்கு இது? ஸோ எந்த இடத்துல வழுக்குனாருன்னு தெரியல. நம்ம விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் நான் பாராட்டுறேன். இன்றைக்கி அரசியலில் குழப்பமான முடிவு எடுக்கிறான்றது வேறு. ஆனால் சினிமாவை விடுறேன், அரசியலுக்கு வர்றேன், இப்படி எடுங்க, சரி தப்புன்றது பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெசல்யூட்டாக இருக்க ஆட்கள் தான் லீடராக வர முடியும். புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அரசியல்லையும் ஒரு கால் வச்சுக்கிட்டு சினிமாலையும் ஒரு கால் வச்சுக்கிட்டு இது சரியாக வராதுன்றது புரிஞ்சுட்டு எனக்கு இதுக்கு லாஸ்ட் படங்க நான் வர்றேங்க. அவரோட அரசியல் நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம், அது வேறு. ஆனால் முடிவை தெளிவாக எடுக்கிறார். ரஜினிக்கு ரெண்டும் வேணும். சினிமாலையும் சம்பாதிக்கணும், 100-150 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு படத்துக்குன்னா அதையும் வாங்கிக்கணும். நேரடியாக வந்து சார் காலையில் நாளைக்கு ஒரு 9 மணிக்கு ஃப்ரீ பண்ணிக்கங்க சார், என்ன விஷயம், வந்து சீஃப் மினிஸ்டர் கோட்டையில் இது கவர்னர் மாளிகை வந்து பதவி ஏற்றுக்குங்க சார், இது ஓகே. ரஜினிக்கு சட்டை கசங்கக்கூடாது, வெயிலில் போகக்கூடாது, நேராக சிஎம். அது நடக்காதுன்றது தாமதமாக புரிஞ்சுக்கிட்டார். அரசியல் அவருக்கு செட் ஆகாதுன்றது புரியறதுக்கு அவருக்கு தாமதமாச்சு. அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். எதுக்கு ராகவேந்திர மண்டபத்தில் அத்தனை கூட்டம் போட்டார்? ஒரு பையன் திடீர்னு போய் உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டான், தலை சுற்றி போச்சு. எதுக்கு உங்களுக்கு இது? அப்பப்போ வெளியில் வந்து இந்த வாசல்லையே காத்து கிடப்பாங்க, பிரசி போட்டது, இந்த கதவு எப்போது திறக்கும்னு. சம்மதம் இல்லாமல் போய் கையில் முரசொலி வச்சுருக்கவங்கலாம் முட்டாள், துக்குளக்கு வச்சுருக்கோம், அறிவாளி. இதெல்லாம் தேவையா? நீங்கள் சூப்பர் ஸ்டாரு. ஒரு தொடர்ந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவர் வந்து தன்னோட ஸ்ட்ரென்த் எதுன்னு புரிஞ்சு அதில் ப்ளே பண்ணுறாருன்ட்டு. அதை தான் விரும்புகிறோம். உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் அங்கேயே இருங்கன்றேன். ஜெயலலிதாவும் கருணாநிதியும் செத்து போனவொன்னே கேப் இருக்குது, உள்ளே பூந்து நம்ம இந்த நேரத்தில் சிஎம் ஆகலான்ற ஆசை தானே. அவ்வளோ முட்டாளுங்க இந்த 8 கோடி ஜனங்க. அதற்கு பிறகு 2001 சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது. மதிமுக அப்போதும் தனியாக போட்டியிடுகிறது. அப்போ தான் ஒரு 10 சீட்டு வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மதிமுக 0 2001 213 சீட்டில் போட்டிடுறாங்க. 213 போட்டிட்டு 0. அதுக்கு பிறகு தான், ஏன்னா திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி வைகோ வந்து திமுக அதிமுகவுக்கு நிகரான கட்சியாக தன்னை பார்க்கிறார். அதே பேட்டர்னில் பார்ட்டியை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பார். இன்னொன்று ஒரு 13-14 மாவட்ட செயலாளர்கள் வர்றாங்க. ஸோ அவர்களுக்கு நிகரான கட்சி என்று தன்னை கருதுகிறார் வைகோ. அதுதான் 213 சீட்டில் போட்டிடுறாரு. 2001 தேர்தல் முடிவுகள் எனக்கெல்லாம் உள்ளபடியே சர்ப்ரைஸ். ஏன்னா 96 ஜெயலலிதாவே தோக்கடிக்குது இந்த ஊர். டான்சி கன்விக்ஷனு, சொத்து குவிப்பு வழக்கு, அதிமுக கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதற்கு நடுவே 2 மக்களவைத் தேர்தல்கள் நடைபெறுகின்றன. 98 ஒரு தேர்தல், 13 கால வாஜ்பாய் அரசு இருந்ததல்லவா, 98 தேர்தல். அதில் ஜெயலலிதாவோட அரசு 18 எம்பிக்களில் மன்னிக்கணும், அதிமுக 18 எம்பி சீட்டில் வெற்றி பெறுகிறது. நான்லாம் 2001 வாய்ப்பே கிடையாது அதிமுகவுக்கு. இவ்வளவு மக்கள், ஏன்னா இந்த ஜெயலலிதாவோட இந்த மோசமான ஆட்சியை பார்த்து விட்டு மீண்டும் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு வாக்களிக்க வாய்ப்பே கிடையாது.
அந்த முறையும் ரஜினிகாந்த் பிரச்சாரம் செய்தார். இதுக்கு தான் நான் சொன்னேன், 2001 தேர்தலில் அதே மாதிரி பிரச்சார கேசட்டு வெளியிட்டார். மக்கள் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க, 2001 பிரச்சாரம் பண்ணாங்க. இல்லை, ரஜினிகாந்துக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும், ரஜினிகாந்துக்கும் பாமகவுக்குமான பகை வந்து ரொம்ப நீண்ட காலமாக இருந்தது. அண்டு ஏடிஎம்கே 132 சீட்டில், அதிமுக அதுக்குள்ளே ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயலலிதா ஃபார்ம்ட் பிரில்லியன்ட் அலையன்ஸ். அண்டு இந்த 2001 தேர்தலுக்கு முன்னதாக 1999 அதுக்குள்ளே வந்து இவங்க குஜராத் கவர்மெண்ட்டு, தேவகவுடா கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் ஆகி கலைஞ்சிருது. ரெண்டுலேயுமே திமுக அங்கம் வகிக்கிறது. அண்டு 13 மாத வாஜ்பாய் அரசை ஜெயலலிதா ஒற்றை வாக்கில் கவிழ்க்கும்போது ஓடோடி சென்று ஆதரவுகரம் நீட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அப்போது ஜெயலலிதாவோடு இருக்கிறது. திமுக அப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு முதல் முறையாக கூட்டணி வைக்கிறது. இல்லை, மூப்பனார் வந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஜெயலலிதா கூட சொல்லுவாங்க. கரெக்டு, சொல்கிறேன் நான் இதை. அண்டு டிஎம்கே ஏற்கனவே 99 வாஜ்பாயோட கூட்டணி வைத்து அரசு ஃபார்ம் பண்ணதோடு இல்லாமல் முரசொலி மாறன் எல்லாம் அப்போது அமைச்சராக இருக்கிறார். ஸோ திராவிட முன்னேற்ற கழகம்க்கு வந்து ஜெயலலிதா அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா 98 ரிசல்ட் அண்ட் 99 லோக்சபா ரிசல்ட்டை பார்த்துட்டு ஜெயலலிதா ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை உருவாக்குறார். அது ஜெயலலிதாவோட அந்த சாதுரியத்தை பார்க்கணும். நான் உங்கள் கருணாநிதியோடு நெருங்கி பழகிய ஒரு மூத்த தலைவர்கிட்ட கேட்டேன், சார் கருணாநிதி வந்து அந்த காலத்திலேயே வந்து கதைவசனம் எழுதி ஒரு மிக பிரபலமான திரைப்பட பிரமுகர். செல்வி ஜெயலலிதா அவர் பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணா ஆர்டிஸ்டாக வந்தவங்க, ரொம்ப ஜூனியர். தனக்கு சரியான எதிரியாக, சமமான எதிரியாக எப்போது கருணாநிதி ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார்? அது வரைக்கும் ஒரு பார்வை இருக்குல்ல, நடிகை 100 நடிகளை நீங்கள் ஒரு நடிகை அப்படி தானே சார் இருக்கும். எப்போது ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும்போது தனக்கு சமமான எதிரியாக 2001 ஏற்றுக்கிட்டார். அப்படின்னு என்னென்னா அவங்க ஜெயலலிதா ஃபார்ம் பண்ணுற அந்த அலையன்ஸு, ஏடிஎம்கே, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எந்த இதுலேருந்து உடஞ்சி வந்துச்சோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், மூப்பனார் வீடு தேடி போனாங்க ஜெயலலிதா, போய் அலையன்ஸுக்கு கூப்பிடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், ஃபார்வர்ட் பிளாக்கு, ஐயுஎம்எல், இந்தியன் நேஷனல் லீக், தமிழக இவர் ஜான் பாண்டியனோட கட்சி, கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சிகளை கூட்டணி சேர்க்கிறார். இந்த பொலிட்டிக்கல் மூவ்னா எப்படி பண்ணணுன்றதை பார்க்கணும். வழக்குகள் இருக்குது, மிக மோசமான தோல்வி அவரே தோற்றிருக்கிறார், மிக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறார். டிஎம்கே ஆட்சியில் இருக்குது, மத்தியில் அதிகாரத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோன்னா ஒவ்வொரு கட்சியாக சேர்க்குறாங்க ஜெயலலிதா. நாம் ஜெயிச்சே ஆகணும், கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுனா ஜெயிச்சாகணும். ஸோ இவ்வளோ பிஎம்கே காங்கிரஸ்ன்ட்டு எல்லாத்தையும் சேர்த்தோன்னா அப்போ தான் ஒரு லியோ குறிப்பிட்டது மாதிரி மூப்பனார்ட்ட போய் ரிப்போர்ட்டர்ஸு கேட்குறாங்க, நாங்கள் இந்த அம்மாவை இதுக்கு அனுப்பணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட்சியை உடச்சி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தனி கட்சியை சேர்த்திங்க, இப்போ என்ன போய் அவங்க கூடவே கூட்டணி வைக்கிறீங்களா? அவருக்கு என்னென்னா, ஐயாவுக்கு என்னென்னா பிஜேபி கூட சேரக்கூடாது. இப்போ என்னென்னா நீங்கள் அவங்க கூடவே போயிட்டு கூட்டணி வைக்கிறீங்கன்னு, அதெல்லாம் மக்கள் அவங்கள தண்டிச்சிட்டாங்க, அவள் தான். அவருக்கு பிஜேபி கூட கூட்டணி வைக்க முடியாது, எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. இது ஆக்சுவலாக நடராஜன் வந்து ஒரு முக்கிய பங்காற்றினார் 2001 கூட்டணி. எஸ், ஏன்னா அவர் மேலேயே வந்து அந்த வழக்கு போட்டாங்க சென்றார். ஓகேங்களா, அது திரைமறைவில் நடந்த விஷயம், இதெல்லாம் வெளியில் தெரியாது. நடராஜன் அந்த கூட்டணி அமைப்பதற்கு அவர் ஒரு ஊன்றுகோலாக இருந்தார். பட் ஜெயலலிதாவோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லணும்ல, எல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 132 சீட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ் 23 சீட்டு, பிஎம்கே அப்போது தான் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள் 20, காங்கிரஸ் 7. அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. சிபிஎம் 6, சிபிஐ 5, டிஎம்கே 31 சீட்டு மற்றும் வெற்றி பெறுகிறார்கள். பிஜேபியோடு திமுகவோடு கூட்டணி வைத்த பிஜேபி 4 இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள். இது 2001 தேர்தல். 2001 தேர்தல் காலகட்டத்தில் தான் நான் அந்த ஏற்கனவே சொன்ன டான்சி வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டது, பதவி இறக்கம் பெற்றது. அதற்கு பிறகு டான்சி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா அவர்களை விடுவிக்கிறது. அதில் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜெயலலிதா பண்ணது தப்பு, எப்படியாவது இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஜெயலலிதா எந்த எல்லைக்கு சென்றார் என்றால், தன்னுடைய கையெழுத்தை இல்லை என்று நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும் அளவுக்கு ஜெயலலிதா சென்றார். இந்த அம்மா போட கையெழுத்தை இல்லைன்றாங்க. அண்டு ஒரு அரசு நிலத்தை இவங்களே வாங்கினதுன்றது ஒரு பெரிய குற்றம். இதே அரசு ஊழியர்களாக இருந்தால் நாங்கள் அவர்களை தண்டித்திருப்போம்.
என்ன காரணம்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் ரூல்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு 10 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சொத்து வாங்கினா அனுமதி வாங்கிட்டு இருக்கணும்னு இருக்குது. அவர்களை தண்டிக்க சட்டத்தில் வழி இருக்கிறது. அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை தண்டிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ரூல்ஸ் இல்லை. இது கான்ட்ராக்ட் ரூல்ஸ் மாதிரியான ஒரு தவறு. அவர் தான் அந்த வாங்கிய டான்சில் நிலத்தை அரசுக்கே திருப்பி கொடுத்து விட்டாரே. தாண்டிய ஒரு அரசியல்வாதி, அவர் வந்து அரசு ஊழியர் இல்லை, கவர்மெண்ட் சம்பளம் வாங்கல. இதே தான் சொன்னாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் ரூல்ஸ் இருக்குது, இவங்க பப்ளிக் சர்வெண்ட்டு, இவங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் ரூல்ஸு? அவங்க பண்ண தப்பு, டான்சில் லேண்ட் வாங்கின தப்பு, அதான் லேண்டை திருப்பி கொடுத்துட்டாங்களே. அதனால் நான் இவரை விடுதலை செய்கிறேன்னு மீண்டும் பதவியேற்கிறார். மூப்பனார் அவர்கள் சொன்னார்ல மக்கள் தண்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2001 தானே அந்த பர்கூரில் கூட தோற்று போகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. 96 அது எலியெல்லாம் வச்சு அந்த போஸ்டர்லாம் அடித்து சசிகலா ஜெயலலிதா அதெல்லாம் 96 தேர்தல் ஊழல் ராணி. அதுதான் இப்போ மூப்பனார் சொல்கிறாரு அவர் மக்கள் தண்டிச்சிட்டாங்கன்னு. கரெக்டாக 96 தண்டிச்சிட்டாங்க, தோத்துட்டாங்க, அவ்வளோதான். ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை, முடிஞ்சு போச்சுன்ட்டு. 2006 தேர்தலில் தான் முதல் முறையாக மதிமுக கூட்டணி வைக்கிறது. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, காங்கிரஸ், பாட்டாளி கட்சி இதற்குள் வந்து இந்த 2002 மூப்பனார் அவர்கள் இந்த தமிழ் மாநில காங்கிரஸோடு இணைந்து விடுகிறது. இதற்குள் ஐயா மூப்பனார் அவர்கள் மறைந்து விடுகிறார். திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML, புரட்சி பாரதம் கட்சி ஆகியவை திமுக அணியில் இருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுக, மதிமுக, அதுவரை வைகோ அவர்கள் திமுகவோடு பயணித்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்றால், வைகோ அவர்களை ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட் என்ற இந்த போட்டா சட்டத்தின் கீழ் ஜெயலலிதா கைது செய்து 1.5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். மத்தியில் கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ அவர்களை விடுதலை செய்வதற்கு உதவி செய்கிறது. கருணாநிதி சென்னையிலிருந்து கிளம்பி வேலூர் சிறை சென்று வைகோ அவர்களை நேராக சந்திக்கிறார். ஸோ வைகோ அவர்கள் திமுகவோடு தான் பயணிப்பார் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த நேரம், இறுதி நேரத்தில் வைகோ அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு சென்று விட்டார். அதிமுக 182, மதிமுக 35 சீட்டில் போட்டிட்டாங்க. விசிகே அப்போது அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. அப்போது தான் கட்சி தொடங்கி 1 ஆண்டு ஆகியிருந்த தேமுதிக 3வது அணி நீங்கள் சொன்னீங்கல்ல, தேமுதிக 3வது அணியாக 232 இடங்களில் எல்லா தொகுதிகளையும் தேமுதிக போட்டியிட்டு ஒரு தொகுதியில் மட்டும் விருத்தாச்சலத்தில் வெற்றி பெறார். விருத்தாச்சலத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்தம் 234 தொகுதியில் ஒரு 2 இது இண்டிபெண்டன்ட் சப்போர்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 117 வெற்றி பெறுவதற்கான முழுமையான மெஜாரிட்டி அல்லவா. திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களில் மட்டும் வெற்றி பெறுகிறது. காங்கிரஸ் 34 இடம், பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடம், CPM ஒரு 9, CPI ஒரு 9. ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 61 இடங்களில் வெற்றி பெறுகிறது. அந்த கூட்டணியில் 35 சீட்டில் போட்டியிட்ட மதிமுக 6 இடங்களில் வெற்றி பெறுகிறது. அந்த மதிமுக திமுக கூட்டணியில் இல்லாமல் போனதனால் கிட்டத்தட்ட 30 இடங்களுக்கு மேல் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. அதனால தான் ஒரு வைகோ அவர்கள் மீது கலைஞருக்கு கடுமையான கோபம் இருந்தது. 2006 தேர்தல் முடிவில் அது கடைசி வரைக்கும் அந்த மைனாரிட்டி திமுக அரசு என்று அந்த அரசை அமைத்தார். அதற்கு பிறகு வந்த 2011 தேர்தல் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 2011 தான் நல்லா நினைவு இருக்குது. 2011 அந்த 2006 to 2011 வந்து மிகப்பெரிய திமுக ஆட்சியோட வந்து பெரிய அராஜகம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு குடும்ப அரசியல், அதுக்கு முன்னாடி வந்து திரைமறைவில் இருந்த குடும்ப அரசியல் வந்து நேரடியாக களத்துக்கு வந்தது. அப்போ தான் வந்து கனிமொழி வந்து அரசியலுக்கு வராங்க, அழகிரி வராரு, ஸ்டாலின் வராரு, மாறன்ஸ் வராங்க, அவர் எம்பியாக வராரு, அழகிரி எம்பியாக வராரு, மந்திரி ஆகிறாரு, கனிமொழி அவர்கள் எம்பியாக வராங்க, ஒவ்வொருத்தங்களோட என்ட்ரி வருது. அந்த 2006 to 2011 2G மிகப்பெரிய பங்காற்றியது. அதே போல் இலங்கை தமிழர்கள் ஈழப்போர் வந்து ஒரு முக்கிய பங்காற்றியது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தியது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வச்ச ஒரே முழக்கம் குடும்ப அரசியல் அப்படின்னாங்க. நான் வந்து தனியாக இருக்கேன், எனக்கு யார் பிள்ளைங்க கூட இல்லை, கல்யாணம் ஆகல, குடும்பம் இல்லை, எனக்கு தமிழ்நாடு தான் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இது பிரச்சாரம் செய்தார்கள். அங்கே பாருங்கள் ஒரு குடும்பமே ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. அது காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டது.
2011 நீங்கள் எப்பயுமே சொல்லுவீங்களா, அந்த கொடிசியாவில் வந்து ஒரு மாநாடு போட்டாங்க. அதுக்கு வந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அது தட் செட் த டோன் ஃபார் 2011 எலெக்ஷன்ஸு. ஏடிஎம்கே 160 இடங்களில் போட்டியிடுகிறது, தேமுதிக 41. அதிமுக அணியில் தேமுதிக, அதிமுக போக 2 இடதுசாரி கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக், குடியரசு கட்சின்னு ஒன்று இருக்கும், சேக்கு தமிழரசன் போட்டி. கரெக்ட் சேக்கு தமிழரசன் கட்சி இது இருக்குது, சமத்துவ மக்கள் கட்சி, இப்போது அது தேசிய கட்சியில் ஐக்கியமாகிவிட்டது, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு பேரவை, தனியரசு போட்டியிடுகிறார். திமுக அணின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொல்கிறேன், திமுக அணி ஆக்சுவலி 2011 அந்த தேர்தலில் நான் எப்படியும் வந்து திமுக தான் வெற்றி போகிறேன் அப்படி எதிர்பார்த்தேன். எனக்கு பெருசாக அப்போ அரசியல் தெரியாது, கிரவுண்ட் ரியாலிட்டியும் தெரியாது. அப்போ வந்து விஜயகாந்த் வடிவேலுங்க ஏதோ பிரச்சனை. வடிவேல் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தார். விஜயகாந்த் அவர் வந்து அதிமுகவை பற்றி எதுவுமே பேசலை, விஜயகாந்த் எதிராக பேசினார். அதே போல் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் இருந்தார்கள், அதே போல் பாமக, விசிகா, கம்யூனிஸ்ட், பாமக ஒரு அணி, கம்யூனிஸ்ட் இல்லைப்பா, கம்யூனிஸ்டில் வந்து ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. இல்லை ரெண்டுமே இல்லை. ஓகே, மற்ற சிறு சிறு இஸ்லாமிய இயக்கங்கள், கொங்கு நாடு மக்கள் கட்சி, இது பெரிய அலையன்ஸ். அது பார்த்தா சின்ன அலையன்ஸு. ஓகேங்களா, ஒரு கலைஞர் நடுவில் உட்காந்துருப்பார், ஒரு பக்கம் திருமாவளவன், இன்னொரு பக்கம் வந்து ஐயா ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இவங்க தான் வின் பண்ண போகிறாங்கன்னு ஒரு மாய தோற்றத்தில் வந்து ஊடகத்தில் உருவாக்குனாங்க. அதெல்லாம் வந்து தேர்தல் முடிவில் வந்து அப்படியே தலைகீழாக திரும்பிடுச்சு. என்னடா இது இப்படி தோத்துட்டாரு கலைஞர் அப்படின்னு நான் யோசித்தேன். அது வந்து எனக்கு அப்போ புரியல. அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் அரசியல் என்ன அப்படின்னு கற்றுக்க ஆரம்பிக்கும்போது தான் புரிஞ்சுது. அந்த தேர்தலில் வந்து ரஜினிகாந்த் வந்து சொல்லி ஜெயலலிதாவுக்கு எப்போ ஆதரவாக மாறினார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அவர் ஓட்டு போட போவார், கேமராவை தூக்கி கட்டினாங்கல்ல, அப்போ வந்து இரட்டை இலைக்கு வந்து வாக்களிக்கிறது வந்து தெரிஞ்சது. என்னதான் வந்து பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து அப்போ வந்து நான் கெஸ் பண்ணேன். அப்போ வந்து 2 பேருக்கு உள்ள பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சார், வீடியோ வெளியிட்டார், அவங்களுக்கு எதிராக பேசினார். அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே சில ஜெயலலிதா பக்கம் போயிருக்காருன்னா அப்போ இவங்க ஆட்சி எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினச்சாங்க. அது எனக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. 2008 தான் நான் அரெஸ்ட் ஆகிறேன், கிரைம் பிரான்ச் ஏரியாவில் கைது செய்யப்படுகிறேன், அரசு பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறேன். அதற்கு பிறகுதான் சவுக்கு சங்கராக மாறுகிறார், எழுத தொடங்குகிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த 2011 தேர்தல் நடக்குது. 2Gலாம் வந்து அந்த தேர்தலில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. 2G மற்றும் ஈழப்போர் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணிச்சு. ஏடிஎம்கே 150 சீட்டில் வின் பண்ணுது. போட்டியிட்ட 41 இடங்களில் தேமுதிக 29 இடங்களில், சிபிஎம் 10, சிபிஐ 9, அண்டு திமுக கூட்டணியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக வெறும் 23 இடம். 29 இடத்த பெற்றதுனால தேமுதிக எதிர்கட்சி ஆயிட்டாங்க. காங்கிரஸ் 4 இடமோ 5 இடம். இப்பதான் சினிமாவெல்லாம் கையில வச்சிருந்தாங்கன்ற குற்றச்சாட்டு எல்லாமே இந்த வேடு தான்மா. இந்த ஒரு தமிழகத்தின் இருண்ட காலமாக இதுல மின்வெட்டுத்துறை அமைச்சர்னா அப்ப வீராசாமி வாலி பாட்டுல இருந்தான்ல, மின்வெட்டு நாளில் மின்சாரம் போல வந்தாய், ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க. அதுதான் அந்த வார்த்தை வந்து மக்கள்கிட்ட அப்படியே அந்த மக்களோட அந்த லெக்சிகான்ல போய் உட்கார்ந்துருச்சு. மின்வெட்டுறது நார்மல் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கு சார், எங்க பார்த்தாலும் இருட்டு, 1 மணி நேரம் 2 மணி நேரம். தொழில் நசிஞ்சு போச்சுமா. அந்த ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்கவன்லாம் எவ்வளோ ஜென்ரேட்டர் ஓட்டுவான் யோசிச்சு பாருங்க. தறி போச்சு எல்லாம். மின்சாரம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி ஆச்சு. அண்டு திமுக 23 இடம் தான், காங்கிரஸ் 5, பிஎம்கே 3, விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள்லாம் எதுவும் வின் பண்ணல. 2016 தேர்தல் ஒரு மிக முக்கியமான, உண்மையாலுமே ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் தான் அதாவது சொல்லுவோம். மற்றவங்களாம் வந்து விஜயகாந்த் தனியாக வந்தார், வைகோ தனியாக வந்தார், அப்படின்லாம் எம்ஜிஆர் தனியாக நின்னார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த 2016 தேர்தல் தான் வந்து ஒரு 4 நாம் அதை 2016 தேர்தலில் 26 தேர்தலோடு ஒப்பிடலாமா? அல்ல, ஒப்பிட முடியாது சார், ஒப்பிட முடியாது. 3வது அணி இன்னும் ஃபீல்டு கிளியர் ஆகல சார். அமைஞ்சா விஜய் வந்து அதிகார பகிர்வுலாம் சொல்றாரு. அமைந்தால் விஜய் தனியாக நின்னா சொல்றீங்களா? விஜய் தனியாக நின்று திமுக கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு 2 கட்சி போகுது சார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க சார். ஜஸ்ட் டிஸ்கஷன். அது ஒரு மக்கள் நல கூட்டணி, அது கொஞ்சம் மக்கள் நல கூட்டணி ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆமாம் 2.0. ஏன்னா சார் இப்போ வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து விமர்சனம் தான் தொடர்ந்து ஸ்ட்ராங்காக விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு சார். எங்கேயுமே அவர் அமைதியான மாதிரி தெரில. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் அமைதியான மாதிரி தெரில. திமுக வந்து 176 இடங்களில் போட்டியிடுகிறது.
திமுக, காங்கிரஸ், IUML, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் போன்ற ஒரு சிறு கட்சிகள் மற்றும் ஒரு அணி. அண்டு கூட்டணி கட்சிகளே, அதாவது நம்ம நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு இவர் அப்போ தான் வந்து நமக்கு நாமே அந்த திட்டம்லாம் பண்ணி ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. அண்டு அவங்க எடுத்த சர்வேலாம் வந்து நிச்சயமாக நாம் ஜெயிச்சிருவோம் என்று சொல்கிறார்கள். அரசியலில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக விஜய் அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை அன்று ஒரு புதன்கிழமை அன்று நான் உங்களை பார்க்க வருகிறேன் என்று விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறார். கலைஞர் புதன்கிழமை மாலை செய்தியாளர்களை சந்திக்கும் போது பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது என்று பேட்டியளிக்கிறார். புதன்கிழமை வரல, என்னையா காணான்ட்ருக்காரு, இருங்க தலைவரை பேசலான்ட்டு ஒரு இந்தியா சிமெண்ட்ஸு குழுமம், மாறன் சகோதரர்கள் இவர்களெல்லாம் விஜயகாந்த் கிட்ட தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதாவுக்கு அதுக்குள்ளே தான் கட்சியை போட்டு உடச்சி துவம்சம் பண்ணிட்டாங்க. எம்எல்ஏலாம் ஒருத்தராக உருவி களி பண்ணிட்டாங்க. விஜயகாந்த் இந்த பக்கம் வந்தால் திமுக வச்சு பாருங்க, ஜெயலலிதாவுக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஸோ ஜெயலலிதாவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், திமுகவுக்கு விஜயகாந்த் போகக்கூடாது. சரி, எங்கே போகணும், எக்கேடு கட்டாவது போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு, திமுக அன்றைக்கி போகக்கூடாது. அதுக்கு தேவையான வேலைகளை செய்தார். அண்டு புதன்கிழமை விஜயகாந்த் வருவார்னு எதிர்பார்த்துட்ருக்காரு. வெள்ளிக்கிழமை என்ன காரணம் சொல்கிறாரு, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது தலைவரே, அது முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்க வர்றேன்ட்டு விஜயகாந்த் அவர்கள் கலைஞரிடம் சொல்கிறார். வெள்ளிக்கிழமை அந்த OMCயில் தான் அந்த கூட்டம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் கிங் மேக்கராக இருக்கணுமா கிங்காக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் தொண்டர்கள் எப்படி கற்றுவாங்க, கிங்குன்னு, சரி கிங்கு விடு, கூட்டணியாக கிடையாது. அண்டு இப்போது இருக்கக்கூடிய திரு விஜய் போலவே விஜயகாந்த் அவர்களை நம்பி மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணி உருவாகிறது. தேமுதிக, மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாமக அந்த தேர்தலில் வந்து தனித்து போட்டிக்கிறது, மாற்றம் முன்னேற்றம், மேங்கோமணி என்று போட்டிக்கிறது. அண்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலாக இருந்துச்சு. இது 3வது அணி. இந்த இன்னும் ஒரு லியோ அவர்கள் சொல்லுவது போல் உண்மையான 3வது அணின்னு அதுதான் போட்டிடுறாங்க. சார் அது வந்து சார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும் காரணம் இல்லை, திமுகலையே வந்து விஜயகாந்த் அந்த பேச்சுவார்த்தைகளில் சிக்கல் ஏற்பட்டுருச்சு. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க கலைஞர் அவர்கள், விஜயகாந்தை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு. ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்காக பேச்சுவார்த்தை நடத்தலை. ஏதோ அதாவது காசு கேட்பாங்க இல்லையா செலவுக்கு, அந்த பேரத்தில் வந்து அடிப்பணியலை. அதனால அவர் வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ அந்த கலைஞர் அவர்களோட கூட இருந்தவங்க சரியாக பேரம் நடத்தலை. வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணணும். இப்போ பேரத்தை சரியாக பேசுகிறவனா கூட வச்சுக்கணும். நீங்கள் 50 ரூபா கொடுக்குறீங்கன்னா எது தரப்பு 100 ரூபா கொடுக்காமல் பார்த்துக்கணும். நீங்கள் ஜெயலலிதா இருந்தால் அதானே பண்ணுவாங்க. எவ்வளோ பார்த்துறாங்க, 50 ரூபா, இந்த 150 ரூபா இப்படி போ முடிஞ்சா. ஸோ தமிழகத்தில் ஒரு 3வது அணி என்றால் நமக்கு நினைவுக்கு தெரிந்த இந்த வரலாற்றில் 3வது அணி என்று ஒரு அணி அமைந்து போட்டிட்டது அந்த தேர்தலில் தான். 1.5% 2%லையோ தான் ஏடிஎம்கே அடிக்குதுன்னு நினைக்கிறேன், டிஎம்கேவை இல்லையா. ஆனால் 8% கிட்ட மக்கள் நல கூட்டணி வாங்கினாங்க. இவர் அன்புமணி ராமதாஸ் 5% 6% வாக்குகள் எடுத்தார். ஸோ அவர் வந்து அவர் நின்னார்ல எம்எல்ஏ வாங்க கூட வின் பண்ணல. அப்போ மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த கேம்பெயினை நடத்தது நம்ம ஜான் ஆரோக்கியராஜ் அவர்கள் தான். தற்போது விஜயிடம் பணியாற்றி கொண்டிருக்கும் ஜான் ஆரோக்கியராஜ் தான் ஜான் ஆரோக்கியசாமி தான் மாற்றம் முன்னேற்றம் அந்த கேம்பெயினை ஃபுல்லாக டிசைன் பண்ணி ரன் பண்ணது மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான். அண்டு ஏடிஎம்கே 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை போட்டியிட வைத்தது. அதுக்கு பிறகு தானேப்பா சொன்னாங்க கண்ணு கட்டிய தூரம் ஒரே எதிரிகளே இல்லைன்ட்டு. இல்லை, அந்த தேர்தலே சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட வந்து அப்போது அரசியலை கணித்தவர்கள்லாம் என்னாச்சு இந்த அம்மாவுக்கு இப்படி தான் பார்த்தாங்க, ஏதாவது பண்ணுவாங்களா, இப்படி போய் கூட்டணியே இல்லாமல் எப்படி முடியும். ஆனால் அந்த கட்சியோட செல்வாக்கு அதுதான். கரெக்டாக சிம்பிள் தான். சிம்பிள் தான். அண்டு 40.88 41% ஏடிஎம்கே தனியாக போட்டிட்டு. இப்போது அந்த அதிமுகவோட பலம் என்னன்றது அதில் தெரிஞ்சிருச்சு இல்லை. வேறு எந்த கட்சியும் இந்த வாக்கு சதவீதத்துக்கு இப்போ ஒரு 2-3 சின்ன கட்சி சேர்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 42 எங்களது ஒரு 4 இருக்குன்ட்டு நீங்கள் உருட்டிக்கலாம். 234 தொகுதியில் ரெட்டலை 40.88% ஏடிஎம்கே வாங்குது. காங்கிரஸு, முஸ்லீம் லீக்கு, புதிய தமிழகம் இவங்களோடலாம் கூட்டணி வச்சு
பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸை பார்ப்பா. இந்த எல்லா கட்சிகளோட கூட்டணியும் சேர்த்து திமுக 39.85, அதிமுக 40.88, 1%. அந்த 1%ல் தான் ஜெயலலிதாவின் அரசியல் சாணக்கியத்தனம் அடங்கியிருந்தது. மக்கள் நல கூட்டணி எவ்வளோ சொல்லு? 6.1. 6.1. எத்தனை கட்சி பாருங்க? தேமுதிக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம், விசிகே. இத்தனைக்கும் அந்த தலைவர்கள்லாம் ஜெல்லாகி நல்லா இருந்தாங்க. காலைல வாக்கிங் போவாங்க, ஒரே டிஷர்ட் போடுவாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ரொம்ப தமாஷா இருக்கும். நோபடி எக்ஸ்பெக்டட் ஜெயலலிதா டு வின். நோபடி எக்ஸ்பெக்டட். தாண்டி சென்னையில் வந்து 2011 தேர்தல் எடுத்திங்கன்னா சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக 1 இல்லை 2 தொகுதியில் தான் வெற்றி பெறுது. ஓகேங்களா? நீங்கள் சென்னையோட ரிசல்ட்டை வச்சே வந்து தமிழோட ரிசல்ட் எப்படி வரப்போன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 1-2 தொகுதிகள் தான் வந்து வெற்றி பெறுது. 2015 வெள்ளம் வருது சென்னையில். வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு பாதி தொகுதிக்கு மேலே டிஎம்கே வின் பண்ணுறாங்க. அது வந்து மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்துது. ஸோ அதை வச்சே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, சென்னையில் வந்து இந்த மாதிரி டிஎம்கே கொஞ்சம் லீடிங் வருதுன்னா நெக்டு நோக்கி இருக்கும், இல்லைனா டிஎம்கே வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பல விஷயங்களுக்கு 2016 தேர்தல் ஒரு அளவுகோலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன காரணம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் தனியாக போட்டியிடுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 234 தொகுதிகளிலும் தனியாக போட்டியிடுகிறது. பிஜேபி 234லையும் போட்டியிட்டு பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? 2.86. பிஎம்கே எல்லா தொகுதியிலையும் போட்டியிட்டு பெற்ற வாக்கு சதவீதம் 5.36. உண்மையிலேயே வளர்ச்சி அடைந்த கட்சின்னா பிஜேபி என்று வளர்ச்சி அடைந்திருக்குது என்று சொல்லலாம். அன்னைக்கு 2.86 போட்டியிட்டு நாம் தமிழர்கள் அப்போது போட்டியிட்டு நாம் தமிழர் பெற்ற ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் 1.07, 1%. இன்னைக்கு 8% வரைக்கும் அவங்க தனியாக தான் போட்டிகிட்டு இருக்காங்க. 8% வந்திருக்காங்கன்னா உள்ளபடியே அது வளர்ச்சி. அது ஜெயலலிதாவோட சாமர்த்தியம் தான் சொல்லணும். ரைட். இப்போ லெட்டஸ் கம் பேக் டு தி ப்ரெசன்ட். இப்போ 3வது அணியோட ரிசல்ட்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது திரு விஜய் அவர்கள் அழைக்கிறார். அதிகாரத்தை பகிர்ந்து தருகிறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுங்க. வரலாறு திரும்பி பார்க்கும்போது சார், நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்திருக்கு அரசியலில் வந்து. பாலிடிக்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பெட்ஃபெல்லோஸ்ன்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லவடை உண்டு. அதான் பாலிடிக்ஸ். அந்தந்த நேரத்து நியாயங்கள் தான் வந்து அரசியலில் ப்ளே பண்ணியிருக்குன்னு தோணுது சார். இப்போது வரலாறு முழுக்கவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சமீப காலம் ஒரு வரலாறை சொல்கிறேன். ஹிட்லர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியோடு கூட்டணி வைத்த ஜப்பான் என்ன செய்து கொண்டிருந்தது என்பதும் நமக்கு தெரியும் இல்லையா? ஜப்பானும் ஜெர்மனியும் சேர்ந்து உலகத்தை ரூல் பண்ணணும்னு முயன்றார்கள். அப்படிப்பட்ட ஹிட்லரோடும் ஜப்பானோடும் கூட்டணி வைக்கிறத நீங்கள் யோசித்து பார்க்க முடியுமா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? ஆனால் நான் அவர்களோடு கூட்டணி சேர்த்து என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற பிரிட்டிஷை எதிர்த்து இராணுவ ரீதியாக சண்டையிடுவேன்ட்டு உருவானது தானே இந்திய தேசிய இராணுவம். இன்னைக்கு கொண்டாடுறோமா நேதாஜியை? அவரோட நியாயத்தை புரிஞ்சுக்கிறோமா? ஜெர்மனி எதிர்க்கிறோம், ஜப்பானை எதிர்க்கிறோம். அந்த 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் அவர்களின் நடவடிக்கை காரணமாக. ஆனால் நேதாஜியை புரிஞ்சுக்கிறோம்ல. ஏன்? சுபாஷோட நோக்கம் இந்த எதிரியை வீழ்த்துறதுக்கு நான் அந்த எதிரியை கூட சேர்த்துக்கிறேன். அவங்க இராணுவ பலத்தை வச்சு பிரிட்டிஷை இராணுவ ரீதியாக அடித்து விரட்டுறேன். அவர் காந்தி சத்தியா உப்புலாம் காய்ச்சி நிற்கிறார். எனக்கு அது கதைக்காகாது. நான் ஆர்மியை கொண்டு வந்து பிரிட்டிஷை விரட்டுறேன். இவ்வளோ மக்கள் இருக்காங்க. எங்கள் மக்களோட சேர்ந்து நான் ஒரு இராணுவத்தை ஃபார்ம் பண்ணி ஜப்பானோட உதவியோடு ஜெர்மனியோட உதவியோடு, ஏன்னா ஜப்பானும் ஜெர்மனியும் பிரிட்டிஷ் கூட அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிரிட்டிஷோட சண்டை போடுறவன் எனக்கு நண்பன் இல்லைங்க. அவங்க ஜூஸ் எல்லாம் கொள்கிறாங்க, அது அவங்க பிரச்சனை. பிரிட்டிஷ் அடிக்கிறானா? நானும் அவங்க கூட சேர்ந்து பிரிட்டிஷ் அடிக்கிறேன். இப்படி தானே அலையன்ஸ் உருவாகுது. அரசியலிலும் இப்படித்தானே. இன்னைக்கு இந்த அனுபவங்களை நீங்கள் பார்த்தீர்கள். மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஒரு தேர்தலை சந்தித்து அதன் முடிவுகளை
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக அத்தனை கட்சிகளும் பார்த்துவிட்டன. இன்று விஜய் அழைக்கிறார், வாருங்கள் என்றால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? குறைந்தது திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த கட்சி தலைவர்களோடு தனிப்பட்ட உறவு இருந்தது. கரெக்டாப்பா? முத்தரசனோட விஜயகாந்த் ஃபோனில் பேசுவார், உண்டா? திருமாவட்டியும் பேசுவார். எப்போ வேணாலும் திரும்ப அணுகலாம், விஜயகாந்தை அணுகலாம். கரெக்டாக? பர்சனல் ரேப்போ இருந்துச்சு. விஜய்க்கு யார் கூட பர்சனல் ரேப்போ இருக்குது? புஷி ஆனந்தை தவிர விஜய்க்கு பர்சனல் ரேப்போ, புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி தவிர விஜய்க்கு யார் கூட பர்சனல் ரேப்போ இருக்குது? இந்த 3 பேரை விட்டுருங்க. மிஸ்டர் புஷி, மிஸ்டர் ராதவ், மிஸ்டர் ஜான், இவர்கள் 3 பேரை தவிர அரசியல் ரீதியாக விஜய் அவர்களுக்கு எந்த கட்சியோட உறவு இருக்கிறது? விஜயகாந்த் அவர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது சார். அவர் தேர்தல் அந்த சினிமா சங்கத்தில் வந்து ஒரு தலைவராக இருந்தார். அதுலலாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அரசியலுக்காக தன்னோட இமேஜை தொடர்ந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தார். அந்த கொடியெல்லாம் படத்துல அறிமுகப்படுத்திட்டாங்க, ஞாபகம் இருக்கா? வெட்டிட்டாரு, எடுக்கிற படம் அப்படி தான் எடுப்பார். 2016 தேர்தல் முடிவுகள் பற்றி பேசும்போது லியோ ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். சின்னத்தோட பலத்தை குறிப்பிட்டார் இல்லையா? விஜய் கட்சியோட சின்னம் இது இன்னும் முடிவாகலை, கொடுக்கவே இல்லை. பிஜேபி எலெக்ஷன் டைமில் தரம் வெயிட் பண்ணி கடைசி கட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் புதுசாக போட்டிட்றீங்க, உங்களுக்கு எல்லா தொகுதிக்கும் சேர்த்து ஒரே சின்னம் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் பண்ண முடியுமா, முடியாதா? பண்ண முடியுமாங்க சார்? அந்த அதிகாரம் அமமுகக்கு பண்ணாங்களா இல்லையா? யூஆர் நாட் a recognized பார்ட்டி தானே. ரூல்ஸ் இருக்குமா? அவங்க வேணும்னு பண்றாங்களா சொல்ல முடியாது. அதான் ஒரு 8% இருந்தாதான் அந்த மாதிரி செய்ய முடியும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் முன்னுரிமை. ஓகே. அதற்கு அடுத்த முன்னுரிமை பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு, அதற்கு அடுத்த முன்னுரிமை சுயேட்சைகளுக்கு. கரெக்டா? உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு சின்னம் முடியுமா? இதை பண்ண முடியுமா, முடியாதா? கூட்டணிக்கு வரமாட்டேன்னு இல்லை, 234 சின்னம் உனக்கு போ. இப்போ விஜய்க்கு வந்து கால்பந்துன்னு ஒரு சின்னம்னு வச்சுக்கோங்க, ஒதுக்கிடுறாங்க கால்பந்து சின்னம். அந்த சின்னம் உங்களுக்கு கேரண்டி கிடையாது. கால்பந்துன்னு ஒரு சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. கால்பந்து நம்ம எல்லா இடத்துலையும் கால்பந்து எடுத்துக்கலான்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துவிட்டு எந்த வேலையும் செய்யாத லெட்டர் பேடு கட்சி இருக்கும் தெரியுமா? ஏகப்பட்ட கட்சிங்க இருக்குது. அந்த லெட்டர் பேடு கட்சிங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் எனக்கு கால்பந்து வேணும்னு நிற்கும். கரெக்டாக? ஆமாம். அப்போது அங்கே போய் எங்களுக்கு கால்பந்து கொடுங்கன்னு கேட்டால் யாருக்கு கொடுப்பாங்க? விஜய் கட்சி கொடுக்க மாட்டாங்க. கூட்டணிக்கு வரலன்னா சிஎம்னா போ. நடக்குமா நடக்காது? அது நடக்கும். தினகரனுக்கு பண்ணலையா சார்? குக்கர்லேருந்து தொப்பிக்கு தூக்கி அடிச்சாங்க. நடுவில் கிரிக்கெட் பேட்டில் இருந்துச்சு. பரிசு பெட்டி இருந்து அதுக்கப்புறம் தொப்பி வந்தது. அப்புறம் தொப்பி, கடைசியாக குக்கரு, பரிசு பெட்டி, ஒரே தொகுதி, ஒரே எலெக்ஷன், 3 எலெக்ஷன். அந்த தொப்பின்னு ஒரு வாட்டி ஏதோ ஒரு தேர்தலில் தொப்பியில் போட்டிட்டார். ஆர்கே நகர்னு நினைக்கிறேன், தொப்பியில் போட்டிட்டாரு. அது கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த தேர்தலில் அதுக்கப்புறம் தான் குக்கர் ஜெயிக்கிறாரு. அதுக்கு அடுத்த தேர்தலில் குக்கர் கேட்குறாரு, 10 பேர் எனக்கு குக்கர் தான் வேணும்னு நிற்கிறான். அப்போ தான் பரிசு பெட்டி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? குக்கர் வந்து எப்படி சென்டிமெண்ட்டாக இருக்க வச்சேன். எல்லா வீட்லேயும் குக்கர் இருக்குது. குக்கர் இவர் தினகரன் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா பெண்களுக்கும் குக்கர் கொடுத்து எல்லாம் குக்கர் தூக்கிட்டு நிற்பாங்க. இல்லை, எல்லாருக்கும் குக்கரும் கொடுத்தாரு. அவர் குக்கர் தான் வச்சு டோக்கன்லாம் கொடுத்தாங்க. அப்போ 20 ரூபா டோக்கன் ஃபேமஸ் அங்கே. ஆமாம், ஞாபகம் இருக்கு. அது ஞாபகம் இருக்கு. இது பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பிஜேபி பண்ணுமா பண்ணாதா? பிஜேபி பண்ணுவோம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல போல, எவ்வளோ எளிமையா இருக்கு. சொல்லுங்க நீங்க எதுக்கு இதாமா தேர்தல் ஈஸி கிடையாது. அதான் சார், இப்போ சார் ரொம்ப இறங்கி பிஜேபி திரு விஜய் அவர்களை நெருக்குறாங்க, நசுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு அனுதாப ஓட்டு வரும். பட் இதெல்லாம் செஞ்சா அனுதாப ஓட்டு தெரியாதுமா. வேட்புமனு ஸ்க்ரூட்டினி நடந்துட்டு இருக்கும். இன்னொன்று, இந்த தேர்தல் நேரத்தில் பரபரப்புன்னு திமுக என்ன பண்ணுது, அதிமுக என்ன பண்ணுது, நம்ம நியூஸ் அதை தான் கவர் பண்ணிட்டு இருப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தாவேக கட்சிக்கு கால்பந்து சின்னம் ஒதுக்கப்படவில்லைன்றதை எத்தனை இடத்துல நியூஸ் போடுவீங்க? கஷ்டப்படாமல் தொல்லை கொடுக்கலாம். அதான் ஆதவ் அர்ஜுன் 10 பேரும் கேண்டிடேட். விஜய் தான் என்ன பண்ண போறான்னு தெரியல. 25 விஜய் இறக்குவாங்க. தலைவனை கடைசியாக தூக்கி போடுவாங்க. ஆமாம், ஜோசப் விஜய் இவர்
அரிஸ்டாட்டில் விஜய்னு போட்டு பேரை முன்னாடி கொண்டு வராங்க. சார் ஏன் சார் முன்னாடி வரணும்? இல்லை ஜோசப்னே 10 பேரை போடுவாங்க. ஆனால் பேரெல்லாம் தொகுதி மாற்றி வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு ஆள். நம்ம அரசியல்னால் என்னன்றது புரிஞ்சுக்கணும். தேர்தல் அப்படின்னு சொன்னாலே போட்டி போடுற ஒருவர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? யார்? விஷால் போட்டி போட்டாரா ஆர்கே நகரில்? போடலையே. அதான் அந்த என்ன நாமினேஷன் இதையே ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. வர்றேம்மா. ஒரு தேர்தலில் போட்டி போடணுன்னா அந்த தொகுதியில் வாக்கு இருப்பவர்கள் ஒரு 10 பேர் முன்மொழியணும் இல்லையாப்பா? முன்மொழிஞ்சிட்டாங்க. முன்மொழிஞ்சோடனே ஸ்க்ரூட்டினி நடந்துகிட்ருக்கு. ஏடிஎம்கே பீரியட் தானே இது. ஏடிஎம்கே போய் ஏன் அந்த முன்மொழிஞ்சிருக்கன்றதை பார்த்து நேரம் வீட்டுக்கு போயிட்டா துட்ட வை. என்னங்க பண்ணோம்? நான் முன்மொழியிலன்னு வந்து சொல்லு. 10 பேரையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏங்க நான் முன்மொழியிலைங்க, இவர் யாருன்னே தெரியாது, ஐயா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. அந்த நேரத்தில் ஸ்க்ரூட்டினி சமயத்தில் இன்னொன்று, நாமினேஷன் டேட்டு முடிஞ்சிருச்சு. நாமினேஷன் முடிஞ்ச பிறகு தான் ஸ்க்ரூட்டினியில் உங்களை நாமினேட் பண்ண 10 பேர் ஏங்க நான் சொல்லலைங்கன்னு சொன்ன பிறகு புதுசாக சேர்க்க முடியாது. கரெக்டா சார்? அந்த டைமில் எந்த அளவுக்கு உடஞ்சிருவாங்க. புதுசாக சேர்க்க முடியாது, புதுசாக நாமினேஷன் பண்ண முடியாது. அப்போ உங்கள் நாமினேஷனை தள்ளுபடி பண்ணுறதை விட என்ன வேலை? இதை விஜய்க்கு பண்ண முடியாதா? பிரேக் ஆகிட்டார் சார் அந்த டைம்லாம் விஷால். இந்த பரிதாபங்கள் கோபி வந்து அதை வச்செல்லாம் ஒரு காமெடி பண்ணியிருந்தார், அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ ரொம்ப இதான் காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. சரி, ஒரு விஷால் அங்கே போட்டிட்டா ஜெயிச்சிருவாரப்பா. விஷால் 10 ஓட்டு வேணா, அந்த 10 ஓட்டு கூட போகக்கூடாது. அதானே ரீசனு? நான் எங்கேருந்து வந்து நீ 10 ஓட்டு வாங்குற? தயாரிப்பாளர் சங்க தேர்தலாம் அதோடு வச்சுக்க, எங்கள் ஏரியாவுக்கு வந்தால் அவள் தான். புரியுதா? ஏடிஎம்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அவங்க சினிமாக்குள்ளே மூக்கு நுழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சினிமாலேருந்து யாராச்சும் அரசியல் வந்தால் அதை வேடிக்கை பார்த்து இந்த மாதிரி விஷாலை காலி பண்ணுறதுல ஏடிஎம்கே ரெண்டும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. புரியுதுங்களா? அவ்வளவு எளிது கிடையாது. இப்போவே கொலையாடி சென்டர் நடந்துருக்குது கட்சியில். இருக்குதே ஒரு 10 பேர் கட்டி உருள்றாங்கப்பா, இன்னும் பதவிக்கே வரல. அதான் இவரை பற்றி அவர் நியூஸ் பிளான்ட் பண்ணுறது, அவரை பற்றி ஒரு ஜானுக்கு பத்திரிக்கை தொடர்புலாம் இல்லை சார். இப்போ எல்லாருமே சேர்ந்து நின்று அதிகாரத்தை பெறணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லை பாருங்களேன். அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், 3 பேர் தான் இருக்கீங்க, அதை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயே இப்படி ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது இயல்புமா? இது ஒன்றும் ஒரு பெரிய புதிரான வினோதமான விஷயம்லாம் இது ஒன்றும் கிடையாது. நமக்குள்ளே இருக்க பிரச்சனையை ஒதுக்கி வைப்போம், முதல்ல ஜெயிப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட அதிகாரத்தை நான் இந்த இடத்துல நிலைநிறுத்தணும்ல. 40-45 தொகுதியை சீட்டு வாங்கிறதுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துருவாங்களாம்மா? நீங்கள் ஒரு 2-3 சேனலில் வேலை செஞ்சுருக்கீங்க மாலதி, சின்ன சேனல்ஸு, கரெக்டுங்களா? அங்கே பாலிடிக்ஸ் இல்லை இருந்துச்சா இல்லையா? பாஸை சுற்றி 2 பேர், அதுக்கு எதிராக 2 பேர் இருந்தாங்களா இல்லையா? சின்ன ஆபீஸு இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்கள். அதான் ஒற்றுமை நீங்கிடில் நமக்கு தாழ்வே. அதெல்லாம் ரைட்டு. ஒரு சின்ன யூடியூப் சேனலில் பாலிடிக்ஸ் இருந்துச்சா இல்லையா? நீ வேலை செஞ்ச நிறுவனத்தில் பாலிடிக்ஸ் இருந்துச்சா இல்லையா? இதுதான் நமது இயல்பு. ஒரு சின்ன தவுளூண்டு சேனலில் பாலிடிக்ஸ் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி என்று அவர்களே நினைத்துக் கொள்கிறார்கள். மிகப்பெரிய அரசியல் கட்சி, ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் தொடங்கின ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்குள்ள ஈகோ கிளாஷ் இல்லாமல் எப்படி இருக்கும்? இது எல்லா இடத்துலையும் இருக்கும். இதை மேனேஜ் பண்ணணும் விஜய். புரியுதுங்களா? இதை விஜய் மேனேஜ் பண்ணணும். அவருக்கு இதுக்கு நேரம் இல்லை. இன்னொன்று, ஃபஸ்ட்டு இந்த 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 சிக்கல் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. அதான் சார், ஒரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ நான் பார்த்துட்டே வரும்போது தனக்கு நல்ல ஒரு குருவை வச்சுருக்கணும். அதுதான் இப்போ திரு விஜய் அவர்கிட்ட மிஸ் ஆகுது. உண்மையை சொல்கிற ஆளை கூட வச்சுருக்கணும். நீ சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு போ சார், இப்படி பண்ணி நான் தோற்றுருவீங்க பளிச்சுன்னு சொல்லணும். என்ன நிறைய தலைவர்களை சந்திச்சிருக்கேம்மா, 1-2 தான் வெளியில் சொல்லியிருக்கேன், முதல்வர் பார்த்தது இதெல்லாம் பளிச்சுன்னு சொல்லுவேன். நான் பேர் சொல்ல விரும்பலை. என்ன அந்த சந்திப்பு வெளியே தெரிவதை அவர்கள் அந்த தலைவர்களை விரும்ப மாட்டார்கள். அதனால் நேராக போய் சார் நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க, ஓப்பனாக சொல்கிறேன், இதான் சார் சொல்லிட்டு வந்துடுவேன். அவரை ப்ளீஸ் பண்ணணுன்னு எனக்கு என்ன இருக்குது? என்னை கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்கணும்னு கூப்பிட்றாங்க, இப்படி சொல்லுவேன் சார், கோச்சு கேட்டீங்க சொல்கிறேன்னு. இதான் எதார்த்தம். ஒரு தலைவர் கூட என் மீது கோபம் கொண்டதில்லை. ஒத்துக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட இதை யாருமே சொல்லலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்கிற ஆள் வேணும். உங்கள் கூட வச்சுருக்கிறதுலாம் ஃபேன்ஸு.
கையை காட்டுங்க சார், வெளில வந்து போதும் சார். பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா சார்? பாருங்க சார், 10 பேர் பால் பாக்கெட் நிற்கிறான் பாருங்க சார். அவன் போதும் சார் நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்கிறது. இப்படி சொன்னோன்னே இவர் என்ன நினைப்பாரு? ஓ ஆமாம், பால் பாக்கெட்டை வச்சே ஜெயிச்சலாம் போல இருக்குன்னு தானே நினைப்பார் இவரு. அது காம்ப்ளசன்சி. எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி தொகுதிக்கு போட்டி ஃபோனை போட்டு அந்த பொறுப்பாளர் கேட்டு ஏன்ப்பா பூத் வேலை என்னாச்சுப்பான்னு கேட்குறாரா? டெய்லியும் ஒவ்வொரு தொகுதியும் கேட்குறாரா? நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்னொரு 6 தொகுதிக்கு மாவட்ட செயலர் போட முடியாமல் முழிச்சுன்னு உட்காந்துருக்கீங்களா? உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மும்மூர்த்திகளே மாற்றி மாற்றி ஊடகங்களில் செய்திகளை வர வைக்கிறார்களா? நல்லதா அது? எப்படி வரும்? அந்த 3 பேரில் ஒருத்தர் நியூஸ் கொடுக்காம எப்படி இதில் வரும்? நியூஸ் தமிழில் நான் சொல்லிட்டேன், யார் போய் பார்த்ததுன்றதையும் சொல்லிட்டேன். இன்னொன்று சொல்கிறேன் சார், அந்த நியூஸ் தமிழில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆதவ் அவர்கள் விஜய் கூட சேர்றாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் தெரியுதா அப்போ உங்களுக்கு? இன்னொன்று மாலதி, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீர்கள். அந்த 96 தான் பழைய தேர்தல்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல, 96 தேர்தல் எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. ஜெயலலிதா போகணும் அவ்வளோதான்ப்பா, அவ்வளோ நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க. ரஜினி மூப்பனார் ஷோ. கிட்டத்தட்ட இந்த ஜெயலலிதாவோட வீழ்ச்சிக்கான அடித்தளம் 95 அமைக்கப்படவில்லை, 93 அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. புரியுதா? மகாமக சாவு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிர் ஊத்துனது, கொடைக்கானல் ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கில் நீதிமன்றம் தெரிவித்த கடுமையான கண்டனம், அந்த கண்டனத்தோடு அந்த தீர்ப்பை வெளியிட்டதுக்காக நீதிபதி வீட்டில் கரண்ட்டை பிடுங்கினது, சண்முக சுந்தரத்துக்கு வெட்டு, வக்கீல் விஜயனுக்கு வெட்டு. நான் சொல்றது புரியுதா? ஆளுநர் சென்னாரெட்டி இந்த ஆர்ப்பாட்டம், அப்புறம் ஆடம்பர மகனுக்கு திருமணம் வளர்ப்பு மகன் திருமணம் 93லேருந்து பில்ட் ஆகிட்டே வருது. 94 அச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ பில்ட் ஆகிட்டு இருக்குன்றேன். புரியுதா? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த சர்ச்சுக்கு, இந்த இடி ஆக்ஷனுக்கு பிறகு மக்கள்கிட்டலாம் பேசும்போது சங்கர் கோபம் செட் ஆகிட்டு இருக்கு, ஜனங்களுக்கு கொண்டாடுறான் திமுக பறந்து பார்த்துட்டு. இன்னொன்று, இதை இந்த அடுத்த 10 மாதத்தில் இவங்களால இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 4 வருஷமா இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிருக்கிறாங்க. எலி பொந்துக்குள்ள தலை விட்டுனுக்குறாங்க அவங்க. இப்போ பிரச்சனை ஒன்று ஒன்றா வருது. மக்களும் வந்து பெருசாக வந்து டிஎம்கே அன்பாப்புலர் எதுவும் கேள்விப்படல. ஊடகங்கள் சொல்லல. இன்னைக்கு ஊடகங்கள் அடிச்சு நவுத்து தான். நேற்று புதிய தலைமுறை டிபேட் என்னப்பா? உதயநிதிக்கு குறியா? எக்ஸாக்ட்லி. திரைப்பட நிறுவனத்தில் ரெய்டு, உதயநிதிக்கு குறியா? வேற வழி இல்லைல்ல. வேற வழி இல்லைன்னா இந்த மீடியா நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தானே ஒரு நிறுவனத்தை வச்சு 450 பேர் அதுக்கு வேலைக்கு வச்சு மாதம் அவனுக்கு இவ்வளோ லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுன்னுக்குறீங்க. அப்போ கண்ட்ரோல் விட்டு உங்கள் கையை விட்டு கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். 11 மாதம் முன்னாடியே கண்ட்ரோல் போயிடுச்சுன்னா இந்த சொச்சம் இருக்கிற 11 மாதத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ இது போன்ற ஒரு அலை உருவாக போகிறது. ரைட்டா? திமுக எதிர்ப்பு அலை என்று அதை சொல்லலாம். அதை எப்படி ஏடிஎம்கே கேபிட்டலைஸ் பண்ணுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோஃபார் குட், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நல்லா வேலை செய்கிறாங்க. கூட இன்னொருத்தவங்க இந்த தேசிய கட்சி ஒன்று இருக்குது, சொல்லணுமா அவங்ககிட்ட? ஊதுவாங்க. 2 பேரும் சேர்ந்து நரேட்டிவை பில்டு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா 96 தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு வைகோ அவர்கள் வெளியிட்ட அறிக்கை எனக்கு இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. காட்டாற்று வெள்ளத்தில் சாக்கடையோடு சில சந்தன மரங்களும் அடித்து செல்லப்படும். அப்படித்தான் ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும் என்ற வேகத்தில் மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒதுக்கி விட்டார்கள்னு வைகோ அறிக்கை விட்டார். அது மாதிரி விஜய் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இந்த எபிசோடு முழுக்க விஜய்க்காக. அதாவது மக்கள் ஒதுக்க வேணாம் சார், அவரே ஒதுங்கி தான் நிற்கிறாரு. குட்டியூண்டு யூடியூப் சேனல் நம்ம 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. சண்டே லீவ் எடுக்கிறோமா? பியூட்டிஃபுல்லி சார். நம்மளே நம்ம பெருமை சொல்லிக்கூடாதுன்னு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. ஓகேவா? அவ்வளோ சங்கெல்லாம் வைக்கிறேன்ட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. அவ்வளோ சிக்கல்களுக்கு மத்தியில் தான் இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இவர்னா சும்மா லீவ் எடுத்துக்கிறாரு. எப்பவுமே லீவில் தான் இருக்காரு. குழப்பத்தில் இருக்காரு. என்னமோ ஒன்று போயிட்டு இருக்கு. பட் டக்குன்னு முடிவு எடுக்கணும் அவர்.
முடிவெடுக்கலைன்னா உங்களோட தேவை போயிடுமா? இன்றைக்கி தேவை இருக்குது. ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட முடிச்சிடலாம். ஏடிஎம்கே பிஜேபியோடு போவதற்கு முன்பாக உங்களது தேவை அதிகமாக இருந்தது. பிஜேபி வந்த பிறகு இப்போது கொஞ்சமாக உங்கள் தேவை இருக்கிறது. பாமக வந்தால் இன்னும் தேவையாக இருக்காது. முடிச்சா? ஏற்கனவே பிஜேபியோட தான் அன்புமணி அவர்கள் கூட்டணி வச்சிருக்காரு. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் தான் வந்து லீடிங்கில் இருக்காரு அவங்க கட்சியில். அப்படி இருக்கும்போது உங்களோட தேவை என்ன? இன்னும் ஒரு கட்டத்தில் அப்பா பையன் சண்டை போட்டு வாங்க, எங்களுக்கு நீங்களாம் தேவையில்லை, இடம் இல்லை, 10 சீட்டு இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா இப்போ அப்பாவுக்கு 5 பையனுக்கு 10 இந்த லெவலில் நோக்கி போயிடும். இன்னொன்று பிஎம்கே வந்துச்சுன்னா அது ஒரு பலன்னு வச்சுக்கோங்க. இல்லை பிஎம்கே அங்கே ரொம்ப வலுக்கட்டாயமாக போய் திமுக அணியில் போய் ஒரு வேளை சேர்ந்துட்டேன்னா விசிக்கு வந்துட்டு போகுது இல்லையா? அப்போ உங்களுக்கு நான் தேவை அங்கே இருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், விஜய் அவர்களின் நன்மைக்காக. இன்னமோ வந்து விஜய் வரலன்னா அதிமுக தோத்துருன்ற நிலைமையெல்லாம் இல்லை. ஒரு தெம்பாக இருக்கார் பார்த்தீங்களா எடப்பாடி? ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையாக விஜய் க்ளோஸ் பண்ணிகிட்டே வர்றார், தெரியுதா? எடப்பாடி அழைத்த போது நீங்கள் உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் அது சிறப்பாக சென்றிருக்கும். 2.5 வருஷம் சிஎம் நீங்கள் முடிஞ்சது. இப்போ அடுத்து இவங்க ஒருங்கிணைந்து வேலை செய்கிறாங்களா? நாளைக்கு அடுத்தடுத்த போராட்டங்கள் வர இருக்குப்பா. திமுக ஊழலை கண்டு நீங்கள் பண்ணீங்கல்ல, கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் விடுவாங்களா? போராட்டம் வர இருக்குது. மக்கள் கவனம் எந்த பக்கம் போகும்? மாலதி குறிப்பிட்டது போல் எப்போயாவது தீபாவளி பொங்கலுக்கு தலையை காட்டுறீங்க. தனிமைப்படுத்தப்பட்ட அவரோட ஃப்யூச்சர் என்னம்மா? கஷ்டம் கஷ்டம். 2006 233 தொகுதியில் தோற்று ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சு ஜெயிச்சார். இங்கே தோத்துட்டு யார் கூட கூட்டணி வைப்பீங்க? தோற்ற பிறகு கூட்டணி வைக்கிறது. இன்னொன்று, தோற்ற பிறகு தெரிஞ்சிடும் உங்களோட பலம் என்னன்றது தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டணிக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. 234 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக படிப்படியாக வந்து எங்கே போச்சு? கமலஹாசன் கண்முன் உதாரணம் இல்லையா? அவங்களோட லாஜிக் சார் எப்போ பாரு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தனித்த போட்டிட்டு செகண்ட் எதிர்கட்சி தலைவராக உட்காருவோம்னு சொல்கிறாங்க. யாராவது செகண்ட் ப்ரைஸ்க்கு ஓடுவாங்களா சார்? ஓடுறாங்க இல்லை சார். லாஜிக் படி நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் ஓடணும், அப்போ தான் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வரும். ஆனால் ஓடுறதே நான் செகண்ட் ப்ரைஸ்க்கு ஓடுற லாஜிக் எப்படி முன்வைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தாண்டி போகிறேன். ஃபஸ்ட்டு ஓட முடியுமானே தெரியல. ஏன் அவ்வளோ தூரம்லாம் போறீங்க? நான் அதை சொல்லலை, உங்களோட நோக்கமே ஏன் செகண்ட் பிரைஸா இருக்குன்றது உங்களோட பலம் தெரியும். 2வது தான் இலக்கா வைக்கிற நிலைமையில இன்னைக்கு இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியுது. இலக்கே நீங்க செகண்ட் பிரைஸ் வச்சீங்கன்னா எப்படி உங்களை அப்ப வெற்றி என்னவா இருக்கும்? அதே வெற்றின்னு நினைக்கிறாங்க. எதிர்கட்சியாக வர்றதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. 4 சீட்டு ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, புரிஞ்சுக்குங்க. 4 சீட்டு கமல் ஜெயிக்க முடிஞ்சா? அவ்வளோ பெரிய ஸ்டாரு அவர் ஜெயிக்க முடிஞ்சா? பார்டரில் ஜெயிச்சாங்க, வானதி ஞாபகம் இருக்கா? ரொம்ப சொற்ப ஓட்டு, 1000 மக்கள் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க சார். யாருக்கு அந்த ஓட்டு போகணுன்றதை அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஆடிக்காட்டில் அம்மியே பறக்கும், விஜயும் சேர்ந்து பறப்பார். அவ்வளோதான். சரிங்க சார். இந்த அரசியல் நாட்டில் வந்து ஒரு முழு வரலாறு பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம் இந்த மாதிரி தேர்தல்களை பற்றி. ரொம்ப நன்றி. நன்றி சார்.